Hello everyone, welcome to our channel. So நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹவர் போயிருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் சொல்லணும். ஏன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? ரெக்கார்டிங் மட்டும் 5 ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணுறது இதுக்கெல்லாம் ரொம்ப டைமே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இந்த வீடியோ சீரிஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகேவா? இந்த வீடியோ அந்தளவுக்கு லாங்காக இருக்காது. ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த இதில் ரிலேட்டிவ்லி கம்மி. ஓகே, ஸோ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கிளம்பிடுவேன். இன்றைக்கி நைட் வந்து கிளாஸ் கூட இருக்காது. ஓகேவா? நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றேன். உங்களுக்கு டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நான் இந்த சீரீஸில் கவர் பண்ணுற 5 மார்க்கு மட்டும் நீங்கள் நல்லா படித்தாலே நீங்கள் போர்டில் சூப்பரான மார்க்கை வாங்கிட முடியும். ஓகேவா? சரிங்க சார், வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாமா? ஸோ இதில் எந்தெந்த லெசன் கவர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 3. ஓகேவா? லெசன் நம்பர் 3 வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. லெசன் நம்பர் 12 ஆட்டம். லெசன் நம்பர் 13 நியூக்ளியை. லெசன் நம்பர் 14 செமிகண்டக்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 1, 2 முடிஞ்சு. இந்த எல்லா லெசன்ஸை சேர்த்து ஒன்றா கிளப் பண்ணிடுவோம். அடுத்து 4, 6, 7 ஒன்றா கிளப் பண்ணுவோம். 9, 10 ஒன்றா கிளப் பண்ணுவோம். ஸோ மொத்தம் 4 வீடியோவில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸு. தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. ஓகே, நல்ல ஒரு கொஸ்டின் என்ன? டிஃபைன் த பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னா என்ன? ஸோ அகைன் பார்த்தோன்னா ஒரு சில கொஸ்டின்லாம் சிலபஸில் இல்லாத கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு தேவையான எனக்கு தெரியல. இது பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி பொட்டென்ஷியோமீட்டரில் வரும். ஸோ பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னா என்ன? சரியா? ஏன்னா சப்போஸ் நீட் எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த கிரேடியன்ட்னு வந்தால் என்ன அர்த்தம்? கிரேடியன்ட்னா ஒன்றுமே இல்லை. என்ன வார்த்தை இருக்கோ கிரேடியன்ட்னு சொல்கிறாங்கன்னா அதை டிவைட் பண்ணிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு என்ன? லென்த்து. சரிங்களா? அப்போ சேஞ்ச் இன் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு லென்த், இது பேர் தான் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். புரியுதா? பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னா என்னது? பொட்டென்ஷியல்னா வோல்டேஜ், கிரேடியன்ட்னா என்ன? அதை லென்த்தால் டிவைட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா டெம்பரேச்சர் பர் யூனிட் லென்த். எவ்வளோ டெம்பரேச்சரில் சேஞ்ச் நடக்குது பர் யூனிட் லென்த்து. சரிங்களா? பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னா எவ்வளோ பொட்டென்ஷியலில் சேஞ்ச் நடக்குது பர் யூனிட் லென்த்து. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொட்டென்ஷியல்னு சொல்கிறாங்க. சரியா? நல்லா பாரு, இந்த வார்த்தைலாம் முக்கியம். சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல்னா டிவி, வோல்ட் பொட்டென்ஷியலில் சேஞ்ச் இருக்குது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொட்டென்ஷியல்னா டிவி பை டிடி. புரியுதா? ரேட்னு சொன்னால் டைமால் டிவைட் பண்ணுற, பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னு சொன்னால் லென்த்தால் டிவைட் பண்ணுவீங்க. அதான் பேசிக்லி இது. எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஃபார் கம்பேரிங் இஎம்எஃப். இஎம்எஃப் பேசிக்லி என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம்னா பொட்டென்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சிலபஸில் இல்லைனா விட்டுருங்க. பொட்டென்ஷியோமீட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம் இஎம்எஃப்பை மெஷர் பண்ணுறதுக்கு. அது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னா voltage is directly proportional to length. சரிங்களா? voltage is directly proportional to length. basically இந்த dv by dl வந்து some constant இருந்துச்சுன்னா voltage வந்து directly proportional to length ஆக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த k times l, k ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா potential gradient வரும். no worries. how can the sensitivity of the instrument increase? sensitivity எப்படி increase பண்ணுறது? basically பார்த்தீங்கன்னா length of the wire அதிகப்படுத்தலாம். இது எதுவுமே உனக்கு தேவையில்லைன்னா விட்டுரு. length of the wire increase பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம்? ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் கம்மியாக போகும். கரெக்டாக? ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கரண்ட் கம்மியாக போகுதோ இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ வோல்டேஜ் கம்மியாக இருக்கோ, சரிங்களா, அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். இன் வாட் இஸ் திஸ் மெத்தட் ஆஃப் கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் பிட்வீன் 2 பிரைமரி செல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் யூசிங் இன் வோல்ட்மீட்டர்? ஓகே சார், இந்த பொட்டென்ஷியோமீட்டரில் மெஷர் பண்ணுறதுக்கும் இந்த வோல்ட்மீட்டரில் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ்? ஏன் சார் நம்ம வோல்ட்மீட்டரில் பார்க்காம பொட்டென்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியோமீட்டர் வந்து மோர் அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா? பொட்டென்ஷியோமீட்டர் எப்படி இருக்கும்? மோர் அக்யூரேட் ஆன்சர் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த பொட்டென்ஷியோமீட்டர் வச்சு நான் இஎம்எஃப்பை ஓப்பன் சர்க்கியூட்டில் பார்க்கலாம். ஓப்பன் சர்க்கியூட்டில் பார்க்கலாம். ஸோ வோல்டேஜ் வந்து ஓப்பன் சர்க்கியூட்டோட வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம். ஓப்பன் சர்க்கியூட்டோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும்தான். ஸோ வோல்ட்மீட்டர் வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால V is equal to எப்சிலான் மைனஸ் IR. ஸோ கொஞ்சம் வோல்டேஜ் கம்மியாக தான் காட்டும் வோல்ட்மீட்டரை பொறுத்த வரைக்கும். அதனால் எது பெட்டரான மெத்தடு? பொட்டென்ஷியோமீட்டர் பெட்டர். பட் இது உங்கள் சிலபஸில் இல்லை. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாம். இங்கே வர பிரின்சிபல் ஆஃப் பொட்டென்ஷியோமீட்டர் என்னன்னா வேரியேஷன் இன் பொட்டென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு லென்த் இல்லை டிஸ்டன்ஸ். ஸோ பேசிக்லி அதான் கிரேடியன்ட் சொன்னாங்கன்னா பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் பொட்டென்ஷியல் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு லென்த். ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொன்னாங்கன்னா எதை சொல்கிறாங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை டைம். இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? பொட்டென்ஷியோமீட்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? பேசிக்லி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த். இதை பார்த்தீங்கன்னா என்னது?
ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் பொட்டென்ஷியோமீட்டர். லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது கரண்ட்டை கம்மி பண்ணணும், இல்லைன்னா அந்த இடத்துல பொட்டென்ஷியல் ட்ராப்பை கம்மி பண்ணணும். ஸோ லென்த் அதிகமாகிடுச்சுன்னா ட்ராப் கம்மியாகும். ஓகே, பொட்டென்ஷியோமீட்டர் மெஷர் த இஎம்எஃப் இன் ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட்டில் மெஷர் பண்ணும். வோல்ட் மீட்டர் எப்பயுமே எப்படி பண்ணும்? க்ளோஸ்டு சர்க்யூட்டில் பண்ணும். ஸோ க்ளோஸ் சர்க்யூட்னால அங்கே வந்து கொஞ்சம் எரர் வரும். சரிங்களா, இதுதான் கொஸ்டினோட சொல்யூஷன். இது பாரு, யூசிங் கிர்ச்சாஃப்ஸ் ரூல் டு அப்டைன் த பேலன்சிங் கண்டக்ஷன் ஆஃப் வீக் ஸ்டோன் பீச். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெரிவேஷன். ஓகேவா, கஷ்டம்னு சொல்லிக்க ஒன்றுமே இல்லை, நல்லா பாரு. ஓகே, இதுக்கு அக்ராஸான ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிடுறேன். நல்லா பாரு, இந்த PQRS ஐ ரியலி டோன்ட் அப்ரிஷியேட் மகிங் அப் திங்ஸ். ஓகேவா, மகப் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். புரியாத பட்சத்தில் வேறு வழி இல்லாதப்ப நீ பண்ணிக்கோ. பட் நல்லா பாரு, PQRS நான் மாற்றி போட்டுக்கலாம். ஓகேவா, புக்கில் இங்கே தான் இருக்குன்னா அங்கே தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த ரெசிஸ்டன்ஸ் Pன்னு வச்சுக்கோ, இது Qன்னு வச்சுக்கோ, இது Rன்னு வச்சுக்கோ, இது Sன்னு வச்சுக்கோ. இங்கிட்டு போகிற கரண்ட் IP, இங்கிட்டு போகிற கரண்ட் IR. இந்த இடத்துல நடுவில் ஒரு கேல்னோமீட்டர் இருக்குது. நடுவில் என்ன இருக்குது? கேல்னோமீட்டர். இந்த கேல்னோமீட்டர் வழியே வர கரண்ட் IG. ஓகே, இந்த வழியே வெளியே போகிற கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சம் IQ. இந்த வழியே வர கரண்ட் சம் IS. யூசிங் ஜங்ஷன்லாம், நான் ஜங்ஷன்லாம் அப்ளை பண்ணுறேன். சரியா, ஜங்ஷன்லாம் இல்லை கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லான்னு கூட சொல்லலாம், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லான்னு கூட சொல்லலாம். நல்லா வரும். உள்ளே போகிற கரண்ட் IP, வெளியே வருது IQ IG. அப்போ நான் IP எப்படி எழுதலாம்? IP is equal to IG plus IQன்னு எழுதலாம். இந்த இடத்துல அப்ளை பண்ணு. உள்ளே வர கரண்ட் IR. கரெக்டா? அடுத்து இதுவும் உள்ளே தானே வருது. IG is equal to IS. எனக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்குது சார். இப்போ நான் இந்த இடத்துல லூப் ரூல் அப்ளை பண்ண போகிறேன். லூப் ரூல் இல்லைன்னா வோல்டேஜ்லாம் இசம் ABCD. இப்போ நான் ABDயில் அப்ளை பண்ணுறேன். ABDயில் ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் எடுக்கலாம், நான் இந்த டைரக்ஷன் எடுக்கிறேன். புரியுதா? சர்க்யூட்டில் வோல்டேஜ் பேட்டரி இருக்கா? பேட்டரி எதுவுமே இல்லை. அப்போ வோல்டேஜ் வந்து 0 இஸ் ஈக்குவல் டு இங்கிட்டு போகிற கரண்ட் என்ன? IP. இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸ் என்ன? சம் P சார். நல்லா பாரு, நான் போகிற டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷன் ஈக்குவலாக இருக்குது. அடுத்து பாரு, நான் வர டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷன் சேமாக இருக்குது. IG into G. நல்லா பாரு, கரண்ட் வர டைரக்ஷனும் நான் போகிற டைரக்ஷன் உல்ட்டா, அதனால் மைனஸ் IR into R. இப்போ இந்த டேர்மை நான் இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா என்னோட IR into R இஸ் ஈக்குவல் டு IP into P ப்ளஸ் IG into G. ஓகேவா? இப்போ ரெண்டாவது இது பாரு, நான் ரெண்டாவது எப்படி அப்ளை பண்ணுறேன்னா ஏன் இஷ்டம். சரியா, நான் கிளாக் வைஸ் எடுக்கிறேன்னா ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கிறேங்கிறது கம்ப்ளீட்லி ஏன் இஷ்டம். இப்போ இந்த சர்க்யூட்டில் பாரு, வோல்டேஜ் பேட்டரி எதுவுமே இல்லை. இப்போ பேட்டரி இல்லைன்னா EMF 0. இங்கே பார்த்தேன்னா IG, ஏன்னா நான் போகிற கரண்ட் டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷன் சேமாக இருக்குது. IG into G ப்ளஸ் IS into S. இங்கே பாரு, கரண்டோட டைரக்ஷன் நான் போகிற டைரக்ஷன் உல்ட்டா, மைனஸ் IQ into Q. ரெக்கார்டிங் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன், நீ அதுக்குள்ளே இதை ரீஅரேஞ்ச் பண்ணு. ஆகுது சார். இந்த டேர்ம் இங்கிட்டு வந்துருச்சுன்னா IQ Q இஸ் ஈக்குவல் டு IS into S. இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, when no current flows through galvanometer. கேல்வனோமீட்டரில் கரண்ட் எதுவுமே ஃப்ளோ ஆகலை அப்படின்னா என்ன சார்? IG இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது நம்ம உல்ட்டாக சொல்லலாம், கரண்ட் எதுவுமே ஃப்ளோ ஆகலைன்னா பேலன்ஸ்டாக இருக்குது, வீட் ஸ்டோன் பேலன்ஸாக இருக்குன்னா கரண்ட் எதுவுமே போகல, ரெண்டுமே சொல்லலாம். சரியா, கரண்ட் எதுவுமே போகலன்னா அது என்ன கண்டிஷன்? வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸாக இருக்குது கண்டிஷன். வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? கரண்ட் 0ன்னு அர்த்தம். அப்போ நான் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இந்த இடத்துல போட்டேன்னா என்னோட IPயோட வேல்யூ IQக்கு ஈக்குவலாக இருக்குமா? இது ஈக்குவேஷன் 1. IRோட வேல்யூ ISக்கு ஈக்குவலாக இருக்குமா? இது ஈக்குவேஷன் 2. இங்கிலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது பாரு, IR into R is equal to IP into P. சரி, நான் மனப்பாடம் பண்ணாதனால எனக்கு அது பாட்டுக்கு ரேண்டமாக ஆன்சர் வரும். ஓகேவா,
ஆக்சுவலாக இந்த இடத்துல ஐஜியை மறந்துட்டேன்னா சாரி, ஐஜி இன்டூ ஜி. இப்போ ஐஜி 0 ஆயிடுச்சுன்னா ஓகேவா? இல்லைன்னா இதை மாற்றி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆரும் எஸ்ஸும் ஈக்குவல். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், மாற்றி எழுதுறேன். இந்த டேர்ம் அங்கிட்டு, அந்த டேர்ம் இங்கிட்டு. ஈக்குவல்னா இது அங்கிட்டு போகலாம், அது இங்கிட்டு வரலாம், அவ்வளோதானே லாஜிக்கு. ஏன்னா ஐஆரும் ஐஎஸோட வேல்யூ சேம். ஐஆரும் ஐஎஸும் ஈக்குவல். இது கியூ. ஓகேவா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிடு. நீ வந்து மாற்றாமையும் பண்ணலாம். இப்போ நல்லா பாரு, ஐஆரும் ஐஎஸும் ஈக்குவல், இது ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஐபியும் ஐக்யூ ஈக்குவல், இது ரெண்டு கேன்சல். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது பாரு, P/Q இஸ் ஈக்குவல் டு R/S. சார் நான் மாற்றி போட்டேன், எனக்கு P/R இஸ் ஈக்குவல் டு Q/S வருது. வரலாம், தாராளமாக வரலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்னன்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஆப்போசிட் ஆர்ம். இங்கே என்ன இருக்குது, P இருக்குது, இங்கே என்ன இருக்குது, எஸ். நல்லா பாரு, P இன்டூ எஸ் ஓட வேல்யூ Q இன்டூ ஆர்க்கு ஈக்குவலாக இருக்கான்னு பாரு. ப்ராடக்ட் ஆஃப் ஆப்போசிட் ஆர்ம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதுதான் என்னது, வீக்ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ்க்கான கண்டிஷன். ஓகேவா? Explain with the help of circuit diagram how this balanced condition is used in the meter bridge to determine the unknown resistance of the wire. மீட்டர் பிரிட்ஜ் வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒன்றுமே கிடையாது. மீட்டர் பிரிட்ஜ் உங்கள் சிலபஸில் இல்லையோ? என்னதான் சிலபஸில் இருக்குது, இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு உயிர் போய்கிட்டு இருக்கு தனியாக. இந்த இடத்துல ஒரு 1 மீட்டர் ஒயர் இருக்கும் சார். இதான் என்னது, 1 மீட்டர் ஒயர். இந்த பாயிண்டில் கேல்வனோமீட்டர் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த கேல்வனோமீட்டர் ஏதோ ஒரு இடத்துல டிஃப்ளெக்ஷன் 0 ஆக்கிடும். சரிங்களா? இப்போ நம்ம போன தடவை மாதிரி இது Pன்னு வச்சுக்கோ, இது Q, இது R, இது S. அப்போ நல்லா பாரு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதான் மேலே இருக்க அந்த 2 ரெசிஸ்டன்ஸ். இந்த கேல்வனோமீட்டர் பிரிக்கிறது கீழே 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அவ்வளோதான் சார் நம்ம கான்செப்ட். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோ, இது நோன் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதா இல்லையா? அப்போ நல்லா பாரு, என்னோட கண்டிஷன்னா ஆப்போசிட் ஆமோட ப்ராடக்ட் சேமாக இருக்கணும். PS இஸ் ஈக்குவல் டு QR. ஓகேவா? இப்போ இந்த P வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ், P வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ Pயோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடும் சார். புரியுதா இல்லையா? பொதுவாக Pக்கு பதிலாக Rன்னு யூஸ் பண்ணுவாங்க. நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் அ வேரியபிள் தானே. இப்போ இது வந்து ஒரு ஒயர். சரிங்களா? இங்கேருந்து இங்கே இருக்க லென்த் வந்து Lன்னு சொன்னால், இது மீட்டர் பிரிட்ஜ்னால டோட்டல் லென்த் 100 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ இது எல்னா இது எவ்வளோ இருக்கும், 100 மைனஸ் எல். சரியா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதுற, லென்த்து ரோ அப்பான் ஏரியா. இந்த Q தான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். இந்த R என்னது, இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ். லென்த் எவ்வளோ, எல். இதன் பேர் என்னது, ரெசிஸ்டிவிட்டி என்ன, ரோ. ஏரியா என்ன, ஏ. இப்போ இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல இருக்கிற அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, Qவோட வேல்யூ நான் எப்படி எழுதிக்கலாம், P இன்டூ 100 மைனஸ் எல் டிவைடட் பை எல். ஸோ Qவோட வேல்யூ நம்ம இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, Pக்கு பதிலாக இந்த இடத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் R, இது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், அதனால் எக்ஸு. இங்கே வந்து கேல்வனோமீட்டர் இருக்குது, இந்த லென்த்து L1, இந்த டிஸ்டன்ஸ் 100 மைனஸ் L1. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தேவைன்னா ஆப்போசிட் ஆம் பாரு, R இன்ட்டு 100 மைனஸ் L1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு L1. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னு சொன்னால் R இன்ட்டு 100 மைனஸ் L1 டிவைட் பை L1. இதான் சொல்யூஷன். பட் இது டெலீட்டட்னா விட்டுருங்க. சரியா? அண்டர் வாட் கண்டிஷன் இஸ் த எரர் இன் டிட்டர்மைனிங் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் மினிமைஸ்ட்? எப்படி சார் எரரை குறைக்கலாம்? பேசிக்கலி நாங்கள் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரியா? யூஜி படிக்கிறப்ப நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டர் பிரிட்ஜோட ஓரத்தில் வரப்போ இந்த இடத்துல சால்ட்ரிங்கில் அடித்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வயரோட ரெசிஸ்டன்ஸ் யூனிஃபார்மாக இருக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல சால்ட்ரிங் அடிச்சிருந்தால என்ன ஆகும், இந்த இடத்துல எட்ஜில் வந்து ரீடிங் எல்லாம் மாறும்.
அதனால் எங்களுக்கு வந்து சார் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாரு. ஓகேவா, ஃபிசிக்ஸ் படிக்கிற எல்லா சாருமே சொல்ல மாட்டாங்க, பட் எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நடத்துகிற சார் சூப்பரான ஒரு சார். ஓகேவா, எங்கள் ஹெச்ஓடி சார் வந்து அருமையாக ப்ராக்டிக்கல்னால் அவருக்கு உயிர்னே வச்சுக்கோங்களேன். ஸோ சூப்பராக நடத்துவார். அவர் வந்து கிளியராக சொல்லிட்டார், நீங்கள் எடுக்கிற ரீடிங் பார்த்தீங்கன்னா இங்கே 0லேருந்து 100 வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் நம்ம எடுக்க போகிற ரீடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 80க்குள்ளே, இல்லை 30லேருந்து 60க்குள்ளே மட்டும் எடுங்க. அதாவது நடுவில் மட்டும் எடுங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும். இந்த இடத்துல ஓரத்தில் வர பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல சால்ட்ரிங் எடுத்துக்கலாம் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். அப்போ ரீடிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சென்டரில் எடுத்தோம்னா ரீடிங் வந்து ஓரளவுக்கு நல்லா வரும். ஓகேவா, அக்யூரேட்டாக வரும். அதுதான் ரீசன். இவங்க என்ன சொல்கிறாங்க, பேலன்ஸ் கண்டிஷன் ஆஃப் வீக் ஸ்டோன் பிட். ஸோ இதான் டயக்ராம் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி. ஓகேவா, அங்கே 1 2 3 4ன்னு போடலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்ணுறீங்க, அப்புறம் 2 தடவை ஜங்ஷன் ரூல், 2 தடவை லூப் ரூல். சரிங்களா, ஸோ ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்ணியாச்சு, லூப் ரூல். ஸோ என்ன சொல்கிறோம், ஐஜியோட வேல்யூ 0, ஐஜியோட வேல்யூ 0 பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கிது. அதே மாதிரி இது கிடைக்கிது. நான் என்ன பண்ணியிருந்தேன், I1 R1 இஸ் ஈக்குவல் டு I2 R2ன்னு வச்சுருந்தேன். I1 R1 ஈக்குவல் டு I2 R2. அதே மாதிரி I3 R3 இஸ் ஈக்குவல் டு I4 R4. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அவங்களும் அதே தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாரு, இந்த லென்த் வந்து L1, இது வந்து 100 - L1. ஆப்போசிட், நீ என்ன வச்சுக்கோ, இது இன்டூ இது இஸ் ஈக்குவல் டு இது இன்டூ இது. ஸோ எங்கே அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதை மாற்றி போட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. சார் உங்களுக்கு வந்து மேலே 100 - L1 வந்துச்சு. ஸோ பேசிக்லி என்ன சார், அவன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறான், நான் எந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சேன், அவ்வளோதான். தப்பு கிடையாது. ஓகேவா, அதனால் ஸ்டூடெண்ட்ஸை மனப்பாடம் பண்ணாதீங்கடான்னு சொல்லுவேன். இப்போ நாங்களே வந்து ஸ்கூல் சொல்கிறேன், ஸ்கூல் டேஸில் வந்து ப்ராக்டிக்கல் பண்ண போகிறப்ப அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவாங்க கேர்ள்ஸ் வந்து. ஓகேவா, கேர்ள்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என் கூட படிக்கிற கேர்ள்ஸ்க்கு ஆகிருக்குது, பார்த்துருக்கேன், அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கு. பொதுவாக கேர்ள்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணுறது அது ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட். பட் எல்லா கேர்ள்ஸும் மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன்னா நான் வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண நினைக்கல. அப்போ நான் பார்த்த கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டு வச்சுருந்தாங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஃபார்முலா இது மனப்பாடம் பண்ணி போட்டாங்க. அவங்களுக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது, ஏன்னா அவங்க அன்னோன் ரெசிஸ்டன்ஸை இப்படி மாற்றி, ஃபார்முலாவில் இது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், இது நோன் ரெசிஸ்டன்ஸ், அவங்க சர்க்யூட் மாட்டுறப்ப இதை மாற்றி வச்சிட்டாங்க. அப்போ மாற்றி வச்சிங்கன்னா அப்போ ஃபார்முலாவை மாற்றணும்ல. அவங்க ஃபார்முலாவை மாற்றாமல் இதே ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணாங்க, ஆன்சர் வரவே இல்லை. அப்புறம் நான் சொன்ன மாற்றி போட்டால் சரியாக போயிடுமா, ஃபார்முலா மட்டும் மாற்றி போடு, அப்புறம் சரியாக போயிடும்னு சொன்னதுக்கப்புறம் மாற்றினாங்க. ஓகேவா, பாய்ஸும் பண்ணுவாங்க. சரியா, கேர்ள்ஸ் வந்து அட்லீஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எழுதிடுவாங்க. பாய்ஸ் வந்து ப்ராக்டிக்கலில் அடிச்சிக்கவே வேண்டாம், அப்படியே வந்து நின்றுக்குவாங்க, என்ன பண்ணுன்னு தெரியாது, ஒன்று பண்ணுறது தெரியாது. ஓகே, ஸோ அதெல்லாம் நடக்கிற விஷயம். ஓகே, எரர் குறைக்கிறதுனா பேலன்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்கணும், மிட் பாயிண்ட். மீட்டர் ஸ்விட்ச்க்கு எவ்வளோ நடுவில் வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன இருக்கும், அந்த எரர் கம்மியாகும். இதுதான் சொல்யூஷன். புரிஞ்சா, இது ரேடியோ ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கவே வேண்டாம், ஏன்னா சுத்தமாக எடுத்து விட்டேன், சிலபஸ்லேயே இல்லை. ஓகேவா, சிலபஸில் இல்லாதனால இது விட்டுருவோம். சரிங்களா, இது வந்து ஈவன் நீங்கள் இதில் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, ஹாஃப் லைஃப் டிகே இது எல்லாமே, மீன் டைம், ஹாஃப் லைஃப், இதெல்லாம் நானே நடத்தி வச்சுருக்கேன். ஸோ விட்டுட்டேன், இதனால் இந்த கொஸ்டின் வேண்டாம் நம்மளுக்கு. ஸ்டேட் த பாஸ்டுலேட் ஆஃப் போர் மாடல் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம் அண்ட் டிரைவ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் போர் ரேடியஸ். போர் ரேடியஸ் நான் ஆல்ரெடி வந்து ஆட்டம் லெசனுக்கு வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா, அதில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு இது தெரிஞ்சிட போகுது. நல்லா பாருங்கள், போர் ரேடியஸ்னா போரோட பாஸ்டுலேட்ஸ் என்ன, 3 பாஸ்டுலேட்ஸ் இருக்குது சார். ஆட்டம் வந்து சரியா, இல்லைன்னா எலக்ட்ரான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்டில், சரிங்களா, ஒரு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, அந்த இடத்துல அது எனர்ஜி லூஸ் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது என்ன, இந்த எலக்ட்ரான் வந்து சரிங்களா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்டில் சுந்தா, ஸ்பெசிஃபிக் ஆர்பிட் எப்படி சூஸ் பண்ணுன்னா, அங்கே உங்கள் ஆங்குலர் மொமெண்டம் வந்து இன்டெக்ரல் மல்டிபிளாக இருக்கணும். எதுக்கு, h/2π h/2π இன்டெக்ரல் மல்டிபிளாக இருக்கணும். இந்த மாதிரி எதை தான் இருக்கணும். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது வந்து எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜிக்கு வருதுன்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி எமிட் பண்ணும். அந்த எனர்ஜியோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா இதோட பேண்ட் கேப்க்கு ஈக்குவலாக இருக்கும். எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கேருந்து இங்கே வரீங்கன்னா இங்கே எனர்ஜி E2, இங்கே எனர்ஜி E1னா E2 - E1 அளவுக்கு எனர்ஜி கொடுத்துட்டு தான் கீழே வரும். ஸோ இதான் வந்து இது டிரைவ் தி எக்ஸ்பிரஷன் போர் ரேடியஸ். போர் ரேடியஸோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப சிம்பிள், சொல்கிறது கேளு, ஞாபகம் வச்சுக்கோ. இவன் என்ன சொல்கிறான், L is equal to NH/2π, இல்லைன்னா எப்படி எழுதலாம், MVR is equal to NH/2π. புரியுதா, எலக்ட்ரான் சுற்றி வருதுன்னா அங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன, mv²r. சரியா, இது எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம், kZe²r². mv²/r தானே. அடுத்த ஸ்டெப்புக்கு நான் அப்படியே போயிட்டேன்.
இது இதோட கேன்சல் பண்ணால் இந்த ஆர் இங்கே வந்துடும். சரியா? இப்போ என்கிட்ட வெலாசிட்டி கேட்டால் நான் ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ரேடியஸ் கேட்டதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா பாரு, இந்த ஈக்குவேஷன் என்ன, mv ஸ்கொயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேஇசட் இ ஸ்கொயர். கரெக்டாக? இப்போது நல்லா பாருங்க, இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணால் எனக்கு வெலாசிட்டி கிடைச்சிரும். இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். மாஸும் ரேடியஸ் கேன்சல் ஆயிடும். ஆனால் எனக்கு ரேடியஸ் வேணுங்கிறதுனால என்ன பண்ணுறேன், ரெண்டு ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணுறேன். ஏன்னா வெலாசிட்டி கேன்சல் ஆயிடும். அப்போது m ஸ்கொயர் v ஸ்கொயர் r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4 பை ஸ்கொயர். இது அப்படி எழுதிடுறேன். m v ஸ்கொயர் r இஸ் ஈக்குவல் டு k ஓட வேல்யூ என்ன, 1 பை 4 பை எப்சிலன் நாட். அப்போ z e ஸ்கொயர் பை 4 பை எப்சிலன் நாட். கேன்சல் ஆகிறது கேன்சல் பண்ணு. இது இதோட கேன்சல், இந்த r இதோட கேன்சல், இந்த m இதோட கேன்சல், இந்த 4 இதோட கேன்சல், இந்த பை இதோட கேன்சல். ஓகே, அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர், இந்த எப்சிலன் நாட்டு மேலே போயிடும், பை பை z e ஸ்கொயர். h ஸ்கொயர் எப்சிலன் நாட் பை பை e ஸ்கொயர் n ஸ்கொயர் பை z. ஓகே, இது எல்லாமே கான்ஸ்டன்ட். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 0.53 ஆங்ஸ்ட்ராங் யூனிட் n ஸ்கொயர் பை z. ஓகேவா? இந்த ஜெட்டோட வேல்யூ ஒன்றுன்னு போட்டால் இது பேர் போர் ரேடியஸ் ஆயிரும். ஆர் இஸ் ஈக்குவல் டு a0 டைம்ஸ் n ஸ்கொயர். இது இந்த a0 தான் என்னது, போர் ரேடியஸ். போர் ரேடியஸோட வேல்யூ என்ன, இதான் போர் ரேடியஸ் வேல்யூ. சரிங்களா? ஸோ இதான் டெரிவேஷன். Find the ratio of the longest and the shortest wavelength among the spectral line of Balmer series in the spectrum of hydrogen. பால்மர்னா எங்கே சார் வந்து விழுகணும், 2ல் வந்து விழுகணும். அப்போ 2ல் வரணும்னா இருக்கிறதுலே கம்மியான எனர்ஜி என்ன, 3லேருந்து 2க்கு வந்தால் இருக்கிறதுலே கம்மியான எனர்ஜி. இன்ஃபினிட்டிலேருந்து 2க்கு வந்தீங்கன்னா இருக்கிறதுல அதிகம் எனர்ஜின்னு சொன்னால் ஷார்ட் வேவ் லென்த், கம்மி எனர்ஜின்னு சொன்னால் லாங் வேவ் லென்த். கரெக்டாக இல்லையா? இப்போ உனக்கு வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. 1 பை வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஜெட் ஸ்கொயர் 1 மைனஸ் சின்ன வேல்யூ 1 பை 2 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 3 ஸ்கொயர். இது ஃபஸ்ட் கேஸ் சார். இது என்னது, லாங்கோடது. ஷார்ட்டோடது என்ன ஆகும், ஆர் ஜெட் ஸ்கொயர் 1 பை 2 ஸ்கொயர் மைனஸ் 1 பை இன்ஃபினிட்டியை ஸ்கொயர் பண்ணால் 0 ஆயிரும் சார். நான் டைரெக்டாக வரேன், லாங் பை வேவ் லென்த் ஆஃப் ஷார்ட். இதுக்கு சிம்பிள் ஃபார்முலா பாரு, 911 பை ஜெட் ஸ்கொயர் 911 பை ஜெட் ஸ்கொயர். இது கேன்சல் ஆகிட போகுது. லாங் என்ன சார், 3லேருந்து 2 வரும், 3யோட ஸ்கொயர் என்ன 9, 2ஓட ஸ்கொயர் என்ன 4. இதுலேருந்து ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி 3 ஸ்கொயர் வந்து 9, 9 4. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 5 வருதா? இங்கே பார்த்தோன்னா ஒரு டேர்ம் இன்ஃபினிட்டி, அப்போ விட்டுருங்க சார். எங்கே வருது, 2க்கு வருது, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆயிரும். ஸோ இது இதோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 9/5. சார் எப்படி சார், நல்லா பாரு, இங்கே 5 டிவைட் பை 9 இன்ட்டு 4னு கிடைக்கும், இங்கே 1/4னு கிடைக்கும். புரியுதா? ஸோ வேவ் லென்த் கண்டுபிடிச்சேன்னா ஃபஸ்ட் கேஸில் லாங் வேவ் லென்த் எவ்வளோ, 9 இன்ட்டு 4/5. ஷார்ட்டோட வேவ் லென்த் என்ன, 4. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடு, 9/5. சேம் ஆன்சர் வருதா? இது நான் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன், எனக்கு ஆட்டம் லெசனில் போய் பார்த்துக்கோங்க. இந்த டேர்ம் ஃபுல்லாக டெலிட்டட். இது ரொம்ப சிம்பிள் டெரிவேஷன். என்னத்தை டெலிட் பண்ணி உனக்கு எப்படின்னா ஹெல்ப் பண்ணிட்டாங்க எனக்கு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு போர் பிரின்சிபல் என்ன, எலக்ட்ரான் இன் ஆட்டம் கேன் ரிவால்வ் இன் சர்டின் ஸ்டேபிள் ஆர்பிட். அங்கே வந்து சுற்றுறப்ப அது எனர்ஜி ரெமிட் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது என்ன, எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஒன்லி ஆன் தோஸ் ஆர்பிட். எந்த ஆர்பிட் இருக்கணும், ஆங்குலர் மொமெண்டம் வந்து சம் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு வரீங்கன்னா அந்த ஃபோட்டான் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி ஃபோட்டான் என்ன ஆகும், எமிட் ஆகும். சரிங்களா? அடுத்து ரேடியஸ்க்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், n ஸ்கொயர். ஆக்சுவலாக நான் எம்மை மிஸ் பண்ணிட்டேன். வெரி குட், தேங்க்யூ. எனக்கு இப்போ தான் வந்துச்சு. அந்த எம் நான் போடவே இல்லைல்ல, இங்கே ஒரு எம் ஒரு டினாமினேட்டரில். ஸோ ஏன் தப்பு, ஏன்னா மனப்பாடம் பண்ணாதனால நம்மளுக்கு தெரியாது என்ன போட்டிருக்கோம் என்ன போடலன்ட்டு. டூவும் வருதா இவங்களுக்கு, டூ வரக்கூடாது.
ஓகே, அவன் ஸ்கொயர் பண்ணி கேன்சல் பண்ண வரக்கூடாதுல்ல. ஸோ சேம் ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். சரியா, நீ ஒரு தடவை புக்கில் செக் பண்ணிக்கோ. நான் கொடுத்துருக்க ஆன்சர் தான் ரேடியஸோட ஃபார்முலா வந்துட்டு. ஓகே, h²ε0/π e²m me²π. எனக்கு கொஞ்சம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. me²π தான் ஃபார்முலா மாதிரி. நல்ல பாரு, ஷார்ட்டோடது வந்து r/4, லாங்கோடது வந்து இந்த இது டிவைட் பண்ணால் 9:5. ஃபென்டாஸ்டிக். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாரு. டிஃபைன் மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான். மொபிலிட்டினா பேசிக்லி எலக்ட்ரான் வந்து எவ்வளோ வேகத்தில் போகுது. ஸோ அதாவது ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த கண்டக்டருக்குள்ளே எலக்ட்ரானில் எவ்வளோ வேகமாக போக முடியும். ஸோ பேசிக்லி அந்த எலக்ட்ரான் அங்கே மூவ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன சார்? மூவ் பண்ணுறதுக்கு ரீசன் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்கீங்க, அதனால ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் அது போக போகுது. ஸோ மொபிலிட்டியோட சிம்பிளஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, மொபிலிட்டி பேசிக்லி எவ்வளோ வெலாசிட்டி இருக்குது பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுதான் மொபிலிட்டியோடது. ஓகேவா? கிவ் இட்ஸ் யூனிட் இருக்குது சார். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன சார்? மீட்டர்/செகண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எழுதிக்கலாம் நீங்கள்? வோல்ட்டு, கரெக்டாக, v/d. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வோல்ட்டு பர் மீட்டர். அப்போ இது என்ன ஆயிடுச்சு? மீட்டர்²/வோல்ட்டு, இது செகண்ட். வேறு யூனிட் இருக்கா? ஆப்வியஸ்லி இருக்குது சார். ஸோ ஒன்று இந்த யூனிட் யூஸ் பண்ணுங்க. இன்னொரு யூனிட் என்ன? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து மீட்டர்/செகண்ட். நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபோர்ஸ் பர் கூலும்னு எழுதலாம்ல. ஃபோர்ஸ் பர் கூலும். ஃபோர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? ஏன்னா சார்ஜ் பர் கூலும் தானே. சார்ஜ் பர் கூலும் இல்லை, ஃபோர்ஸ் பர் சார்ஜ். சரியா? F/Q வந்து E. கரெக்டா? E வந்து என்ன? அது F/Q. ஏன்னா F = Q × E. இப்போ இந்த ஃபோர்ஸை நான் எப்படி எழுதலாம்? kg m/s². இதிலேருந்து ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு, இந்த மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது செகண்ட் கூலும் டிவைடட் பை கேஜி. ஏதாச்சும் மிஸ் பண்ணுறேன்னா பார்ப்போம், செக் பண்ணிக்கலாம். கரெக்ட் தான். மீட்டர்²/வோல்டேஜ் CS ரெண்டுமே கரெக்டான யூனிட் தான். சரிங்களா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூனிட் கொடுத்தா போதும், நீங்கள் ரெண்டுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. A steady current flows through a wire AB shown in the figure. What happened to the electric field and the drift velocity? Okay sir. நல்லா பாருங்க, இந்த வயரோட ஏரியா சேஞ்ச் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வயர் இருக்குன்னு சொன்னால் அந்த வயர் நல்லா பாரு, இந்த பகுதி அந்த பகுதி சீரீஸ் தானே. ஏன்னா இந்த வழியாக எவ்வளோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதோ அதே எலக்ட்ரான் தான் இந்த வழியாக ஃப்ளோ ஆக போகுது. கரெக்டாக இல்லையா? அப்படி இருக்கிறப்போ எனக்கு எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னா கரண்ட் கான்ஸ்டன்ட். இது ஏன்னு வச்சுக்கோ, அது பின்னு வச்சுக்கோ. கரண்ட் த்ரூ ஏ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் த்ரூ பி. கரண்ட்டோட ஃபார்முலா என்ன? வீணா, VENA. ஸோ இது வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ஏல இருக்கிற ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இது ஏவோட ஏரியா. பியில் இருக்கிற ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பியோட ஏரியா. இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன ஆயிடுச்சு? VA/VB என்ன ஆயிடுச்சு? AB/AA. இப்போ நல்லா பாரு, ஏரியா ஆஃப் பி எப்படி இருக்குது? ஏரியா ஆஃப் பி அதிகமாக இருக்குது. அப்போ இது அதிகமாக இருக்குன்னா இந்த வேல்யூ அதிகமாக இருக்கணும் ஆப்வியஸ்லி. அப்போ நல்லா பாருங்க, வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு? வெலாசிட்டி கம்மியாயிடுச்சு, வெலாசிட்டி டிக்ரீசஸ். சரி, எங்களுக்கு இது புரியல. நல்லா பாரு, கரண்ட் கான்ஸ்டன்ட். கரண்ட் என்னது? I வந்து வீணா. இந்த கரண்ட் வந்து சர்க்யூட்டில் கான்ஸ்டண்ட்டாக போகுது. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பார்த்தேன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அப்போ ஏரியா சின்னதாக இருந்தால் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஏரியா சின்னதாக இருக்கா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஏரியா பெருசாக இருந்துச்சா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கம்மி. அப்போ ஏலேருந்து பிக்கு போகிறப்ப ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன ஆகுது? கம்மியாகுது. புரியுதா? ஓகே சார். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு பேசிக்கலி வெலாசிட்டி வந்து ஆக்சலரேஷன் இன்டூ டைம். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? M × A இஸ் ஈக்குவல் டு Q × E. ஸோ இது எலக்ட்ரான்னால ஈன்னு போட்டுக்கலாம். அப்போ ஆக்சலரேஷன் என்ன ஆயிடுச்சு? E/m. ஓகேவா? கரண்ட் சேம், அப்போ மூவ் பண்ணுறதுக்கு டைமும் சேமாக இருக்கும். இந்த டேர்மும் சேமாக தான் இருக்குது. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். நம்ம இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு? டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆயிரும். புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டேன், ஃபார்முலா வச்சு கொடுத்துட்டேன். கன்சிடர் த சர்க்யூட், ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் அண்ட் கரண்ட் ட்ரான். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் நல்லா பாரு, இந்த பாயிண்ட்டும் சரியா
இந்த பாயிண்ட் ஏன்னு சொன்னால் இந்த வயர் வழியாக போகிற இந்த பாயிண்ட்டும் ஏ தான், இந்த பாயிண்ட்டும் ஏ தான். இந்த பாயிண்ட் பினா இந்த பாயிண்ட்டும் பி தான், இந்த பாயிண்ட்டும் பி தான். இப்போ சர்க்கியூட்டை நான் ரீட்ரா பண்ண போகிறேன். நல்லா பாரு, ஒரு பேட்ரி இருக்குது. இந்த பாயிண்ட் ஏ தானே, ஏலேருந்து பாரு, ஏலேருந்து பிக்கு நடுவில் 30 ஓம் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியுதா? 30 ஓம் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சா? ஏக்கு பிக்கு நடுவில் 30 ஓம் ரெசிஸ்டன்ஸ். இது பாரு, இது ரெண்டு சீரீஸில் இருக்கா? அப்போ ஏக்கு பிக்கு நடுவில் 20 ஓம் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ். அடுத்து ஏக்கு பிக்கு நடுவில் 24 ஓம் உள்ள ரெசிஸ்டன்ஸ். இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க சரியா? ஒரு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணு? 1/R = 1/R1 + 1/R2 + 1/R3. இல்லைன்னா என்ன பண்ணு, ஏதாச்சும் 2 ரெசிஸ்டன்ஸை சேர்த்துக்கோ. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்குறேன்னு வச்சுக்கோ. என் சர்க்கியூட் பாரு, அந்த 2 ரெசிஸ்டன்ஸை சேர்த்துட்டேன் ஒன்றா. ஏன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் நான் சிம்பிள் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், பேரலில் இருந்தால் R1R2/R1 + R2 யூஸ் பண்ணு. நம்ம கேஸில் என்ன இருந்துச்சு, 30 20. ஸோ 30 × 20/30 + 20 என்ன 50. இது இதோட கேன்சல் பண்ணிக்கோ, இது இதோட கேன்சல்னா 6, அப்போ 12. அப்போ நல்லா பாருங்க, 2 ரெசிஸ்டன்ஸ் சேர்த்தா 12, இது எவ்வளோ 24. இப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்குது, பேரலாக இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன, R1R2/R1 + R2. ஸோ 12 × 24/12 + 24 வந்து 36. இது 1 டைம், இது 3 டைம், இது கேன்சல் பண்ணால் இது 8. ஸோ ஃபைனலாக இவங்க எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன வருது, 8 ஓம்னு வருது. கரண்ட்டும் கேட்டு வச்சுருந்த பேட்டரி எவ்வளோ வோல்ட்டு, கரண்ட் கேட்டிருக்கான்ல, பேட்டரி 6 வோல்ட். அப்போ நல்லா பாரு, கரண்ட்டோட ஃபார்முலா என்ன, வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஐஆர். அப்போ V/R, V = IR, அப்போ I = V/R. 6 வோல்ட் பேட்டரி, ரெசிஸ்டன்ஸ் 8. அப்போ ஆன்சர் என்ன ஆயிடுச்சு, 3/4 ஆம்பியர். இல்லை 0.75யும் போடலாம். அவ்வளோதான் சார் சொல்யூஷன். யூனிட் நல்லா பாரு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா நான் யூஸ் பண்ணது அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் கூட வேறு ஏதோ சுற்றி வருவாங்கன்னு நினச்சேன். இல்லை, ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி குறையும். ஏன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி குறைஞ்சின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். ஸோ ரெண்டுமே குறையுது சார். அடுத்து பாரு, இவன் என்ன பண்ணியிருக்கான், 1/R1 + 1/R2 + 1/R3 எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஃபைனலாக வந்து ஆன்சர்னா 8 ஓம் தான் வந்திருக்குது. ஓகே சார். கரண்ட்டோட ஃபார்முலானா V/R. ஸோ 3/4 போட்டாலும் சரி, இல்லைனா 0.75 போட்டாலும் சரி. Full credit of 1.5 mark to be awarded for part 3 even if the student not attempt this. ஏன் இது எந்த வருஷம் கேட்ட கேள்வி, 2023 கேட்டிருக்காங்க. ஏன் சீரிஸ் பேரல் டெலீட் ஆயிடுச்சோ 2023? அதனால் இந்த சர்க்கியூட்டுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோ. அப்போ நீங்கள் கொஸ்டின் வந்து அட்டெம்ப்ட் பண்ணாலும் மார்க் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். உனக்கு ராசி நல்லா இருந்தால் மார்க் கிடைக்கும்ப்பா. ஓகே, என்ன சொல்கிறான், இந்த சப்டிவிஷனை அவன் அட்டெம்ப்ட் பண்ணலனாலும் ஃபுல் 1.5 மார்க் கொடுத்துருங்க. டிஃபைன் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டினா என்ன, பேசிக்லி ஒரு மெட்டீரியல் வந்து எலக்ட்ரானை எவ்வளோ ஈஸியாக ஃப்ளோ பண்ண வைக்குது, அது பேர் கண்டக்டிவிட்டி. புரியுதா இல்லையா? ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரானை எவ்வளோ ஈஸியாக ஃப்ளோ பண்ண வைக்குது, அதோட பேர் கண்டக்டிவிட்டி. சிக்மா வந்து கண்டக்டிவிட்டியா, சிக்மா கண்டக்டிவிட்டி. இல்லை இந்த கண்டக்டிவிட்டி நான் எப்படி எழுதிக்கலாம், 1/ரெசிஸ்டிவிட்டின்னு எழுதலாம். இல்லை நான் என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது சரிங்களா. கண்டக்டிவிட்டிக்கு இப்போ வேறு என்ன, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. ஜேபிஎன் என்ன பண்ணுவார், ஜேபிஎன்னே ஈனி இழிப்பார் சரிங்களா. அப்போ நல்லா பாரு, இது அங்கிட்டு போயிடுச்சுன்னா 1/ρ, 1/ρக்கு வந்து சிக்மான்னு போட்டிங்கன்னா சிக்மா. இதுவும் ஒரு ஃபார்முலா. கரண்ட் டென்சிட்டி பர் எலக்ட்ரிக் ஃபீல்டும் கண்டக்டிவிட்டி தான். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதோட யூனிட் என்ன, நல்லா பாரு, 1/ρவா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி ரெசிப்ரோக்கல் கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் கண்டக்டன்ஸ். ஓகேவா? ஸோ ரோவோட யூனிட் என்ன, ரோவோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர். அப்போ 1/ρனா என்ன, 1/ρனா என்ன ஆயிரும் சார், சிக்மாவோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். இப்படியும் போடலாம். ஓம் இன்வர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக எழுதலாம் சரியா. பேசிக்கலி நல்லா பாரு, OHMமா, இது யார் யோசிச்சான்னு எனக்கு தெரியல, பட் நல்லா யோசிச்சாங்க. ஓம் இன்வர்ஸ், இன்வர்ஸ் என்ன உல்ட்டாவாக எழுத சொல்லிட்டான். அப்போ என்ன ஆயிரும், மோ. இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஓம் இன்வர்ஸ்னா மோ சார். இது உண்மையில நான் சும்மா ஜோக் பண்ணல. ஓகேவா, இது யூனிட். ஓகேவா. ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஓம் என்ன, மோ. ஏன் சார் OHMக்கு வந்து நான் MHOன்னு எழுதிட்டேன். இதுக்கு இன்னொரு யூனிட் இருக்குது சரிங்களா. பேசிக்கலி கெமிஸ்ட்ரியில் இந்த யூனிட் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் கண்டக்டிவிட்டியில், சைமன் சரிங்களா. ஸோ பேசிக்கலி நல்லா யோசிச்சு பண்ணி கேட்கலாம், ஏன் சார் சம்மந்தம் எல்லாம் ஓம்லன்னு சைமன் வந்துச்சுன்னா
நம்ம ஓம் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பேரில் ஜார்ஜ் சைமன் ஓம்னு நினைக்கிறேன். ஓகேவா? இல்லைன்னா நம்ம நெட்டில் பார்ப்போம். இப்போதைக்கு அவரோட பேர் வந்து ஐ திங்க் ஜார்ஜ் சைமன் ஓமா, சைமன் ஜார்ஜ் ஓமான்னு எனக்கு தெரியல. பட் அவர் பேரில் ஜார்ஜ் வரும், சைமன் வரும், ஓமு வரும். அப்போ நல்லா பாரு, ரெசிஸ்டன்ஸ்னா ஓம், கண்டக்டன்ஸ்னா உல்டாவா, அப்போ சைமன். ஸோ சைமனும் யூஸ் பண்ணிக்கிறார், மோவும் யூஸ் பண்ணிக்கிறார், ஓம் எல்லாத்தையும் அவர் யூஸ் பண்ணிக்கிறார். ஓகே. ஹை கரண்ட் இஸ் டு பி ட்ரான் சேஃப்லி அ லோ வோல்டேஜ் பேட்டரி. இது பேசிக்கலி நீ ஃபேக்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? எனக்கு கரண்ட் அதிகமாக வேணும், லோ வோல்டேஜ் பேட்டரியில். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? பேட்டரி லோ வோல்டேஜ்னா லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஹை வோல்டேஜ் பேட்டரினா ஹை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? ஹை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? லோ இதுக்கு லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஹை பேட்டரினா ஹை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா பேசிக்லி என்னன்னா ஐயோட ஃபார்முலா என்ன? எப்சிலான் பை ஆர் பிளஸ் ஆர். அப்போது இந்த வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ எனக்கு ஹை கரண்ட் வேணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? இதே என்னோட எப்சிலான் வேல்யூ ரொம்ப அதிகம், அப்போதைக்குன்னா இந்த ஆரை கம்மி பண்ணக்கூடாது. ஏன் சார்? ஏன்னா நான் யோசிச்சு பாரு, பேட்டரியில் வோல்டேஜ் அதிகம், நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா சர்க்யூட் ஃபியூஸாக போயிடும். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த இஎம்எஃபே லோ, அப்போ ரெசிஸ்டன்ஸை லோ பண்ணிக்கோ, அப்போ அவுட்புட் நல்லா கிடைக்கும். இஎம்எஃப் அதிகம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோ. ஏன்? ஏன்னா சர்க்யூட் அடி வாங்கிடக்கூடாது. ஸோ சிம்பிளாக நீ என்ன ஞாபகம் போகிற? லோ இஎம்எஃப்ல எனக்கு ஹை கரண்ட் வேணும்னு சொன்னால், லோ இஎம்எஃப்ல ஹை கரண்ட் வேணும்னா லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஹை கரண்ட் வேணும் சார், என்ன கண்டிஷன்? லோ பேட்டரி, லோ வோல்டேஜ் பேட்டரி, அப்போ லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஹை வோல்டேஜ் பேட்டரினா ஹை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். Calculate the total energy supplied by the battery in the circuit shown in the figure in 1 minute. 1 minute எவ்வளோன்னு கேட்குறாங்க. நல்லா பாரு, இதோட ஈக்குவலன்ட் பேட்டரியோட இஎம்எஃப் கண்டுபிடி. இது பாரு, ஒன்று இப்படி இருக்குது சார், இன்னொரு பேட்டரி இப்படி இருக்குது சார். அப்போ இந்த பேட்டரியோட ஈக்குவலன்ட் என்ன? 10, இது 4. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா எனக்கு ஒரே ஒரு பேட்டரி கிடைக்க போகுது, 6 வோல்ட் உள்ள ஒரு பேட்டரி. ஏன் சார்? ஏன்னா ரெண்டு பேரும் உல்ட்டாவாக இருக்காங்க சார். ஸோ பேசிக்லி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ரெண்டு பேரும் உல்ட்டாவாக இருக்காங்க. அப்போ என்ன ஆயிரும்? V1 மைனஸ் V2 ஆயிரும். சப்போஸ் சேம் டைரக்ஷனில் இருந்தாங்கன்னா ப்ளஸ் போட்டிருக்கலாம், உல்ட்டா டைரக்ஷனில் மைனஸ் பண்ணியிருக்கோம் சார். பேட்டரியில் இஎம்எஃப் எவ்வளோ? 6 வோல்ட் சார். ரெசிஸ்டன்ஸ் என்ன? 1 + 2 3, 3 + 6 வந்து 9, 9 + 3 வந்து 12. சரிங்களா? இப்போ ஒரு மெத்தட் என்ன? கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று என்ன? V² போட்டு கண்டுபிடிச்சிரு. அப்போ V² by R into T. வோல்டேஜ் எவ்வளோ சார்? 6 × 6. இது ரெசிஸ்டன்ஸ் 12. 1 மினிட்னா 60 செகண்ட்னு போட மறந்துடாது. இந்த வேல்யூ இதோட கேன்சல் ஆச்சுன்னா 5. R × R 36, 36 × 5 180 ஜூல். இல்லை சார், நான் I² RT யூஸ் பண்ண போகிறேன், I² RT யூஸ் பண்ண போகிறேன். அப்போ கரண்ட்டை கண்டுபிடி. கரண்ட்டோட வேல்யூ என்ன? வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ 6/12, அதாவது 1/2. 1/2 × 1/2 × 12 இன்டூ டைம் எவ்வளோ? 60 செகண்ட் சொன்னாங்க. இது இதோட கேன்சல் பண்ணால் 6, இது இதோட கேன்சல் பண்ணால் 3. 3 × 60 180. ஓகே. இல்லைன்னா என்ன பண்ணலாம்? VIT. வோல்டேஜ் எவ்வளோ? R சார். கரண்ட் எவ்வளோ? 1/2 சார். டைம் என்ன? 60. இது இதோட கேன்சல் ஆச்சுன்னா 3. ஆன்சர் 180 ஜூல். எப்படி வேணுமோ கண்டுபிடிச்சிக்கோ நீ. நல்லா பாரு, எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம்? மெஷர் ஆஃப் மெட்டீரியல் டு கேரி த கரண்ட். பேசிக்லி ரெசிஸ்டிவிட்டினா என்ன? ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? அந்த மெட்டீரியலால் எவ்வளோ ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ண முடியுது. இது பேசிக்லி என்னது? எவ்வளோ ஈஸியாக கடத்த முடியுது. ஸோ எவ்வளோ ஈஸியாக கரண்ட்டை கேரி பண்ண முடியும், இல்லை ஃப்ளோ பண்ண வைக்க முடியும். இல்லை நான் சொல்கிறேன் ரெசிப்ரோக்கலோட ரெசிஸ்டிவிட்டி. எதோட ரெசிப்ரோக்கல்? ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? கரண்ட் டென்சிட்டி பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அகைன் நான் என்னென்ன சொன்னேன்னா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கரண்ட் டென்சிட்டி பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? அது எப்படி வந்துச்சு? ஜேபிஎன் என்னது? ஈனி இழிப்பார். சரிங்களா? எங்கே போச்சு? ஜேபிஎன் ஈனி இழிப்பார். சரி, ஜேபிஎன் ஈனி இழிப்பார். அப்போ எனக்கு 1/ρ என்ன ஆயிரும்? சிக்மா ஆயிரும். ஸோ இங்கிட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா J/E. இதுதான் பேசிக்லி ஃபார்முலா. அடுத்து பாரு, யூனிட் என்ன சார்? ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ்னா ஓம் இன்வர்ஸ்க்கு பதிலாக மோன்னு சொன்னேன். மோ மீட்டர் இன்வர்ஸ் போட்டாலும் கரெக்ட் ஆன்சர் தான். இல்லைன்னா எஸ்எஸ் பேசிக்லி சைமனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? லோ வோல்டேஜ் பேட்டரியில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்கணும், ஹை வோல்டேஜ் பேட்டரியில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கணும். அவ்வளோதான் சார். இந்த இடத்துல கிர்ச்சாஃப் லா அப்ளை பண்ணி வச்சிருக்க. கிர்ச்சாஃப் லாவே வேண்டாம்.
சரியா? நீ வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சி ஆன்சர் போட்டாலே உனக்கு ஆன்சர் என்ன வருது? 120. எவ்வளோ வருது? 120. ஓ ஐயோட என்ன யோசிங்க, எதுக்கு நான் 0.25 போட்டிருக்கேன்? இது I2. ஐயோட என்ன 0.5 1/2. சரிங்களா? ஸோ கரண்ட்டே கண்டுபிடிக்காம கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அவன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான், அவ்வளோதான். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாரு. A germanium crystal is doped with antimony. With the help of energy band diagram, explain how the conductivity of the doped crystal is affected. Antimony வந்து basically P type N type? N type சார். N typeனா என்ன ஆகும் சார்? இதான் உன்னோட எனர்ஜி கேப்னு வச்சுக்கோ. இது வந்து வேலன்ஸ் பேண்ட், இது வந்து கண்டக்ஷன் பேண்ட். சரிங்களா? N டைப் செமிகண்டக்டரில் இந்த இடத்துல ஒரு லேயர் வந்துடும். இந்த லேயரோட பேர் என்ன சார்? டோனர் லெவலோட லேயரா? ஏன்னா எலக்ட்ரான் டொனேட் ஆகுது, ஸோ இது டோனர் லெவல். இதே பி டைப் செமிகண்டக்டர்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லேயர் வரும். சரிங்களா? ஸோ N டைப் பி டைப் வேறு வேறு, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கேப் எவ்வளோ இருக்கும்? 0.05 நினைக்கிறேன், புக்கில் இருக்குது, நான் காமிச்சிடுறேன். சரி, அந்த கேப் எவ்வளோ இருக்கும்? 0.05 005 எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இந்த கேப் எவ்வளோ? இது 3 எலக்ட்ரான் வோல்ட். சரிங்களா? ஸோ கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்? கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்க, N டைப் வச்சு டோப் பண்ணுறப்ப நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான் நிறைய இருக்குன்னு சொன்னால், நிறையா எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகும் சார்? பேசிக்லி எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குன்னா கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். Briefly explain 2 type of process involved in formation of PN junction. PN junction formationல என்னென்ன ப்ராசஸ் இருக்குது? ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன், ரொம்ப முக்கியம். ஒன்று என்னது? டிஃப்யூஷன். இன்னொன்று வந்து ட்ரிஃப்ட். ஓகேவா? டிஃப்யூஷன்னா பேசிக்கலி நம்ம ரெண்டுத்தையும் பக்கத்தில் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த லேயர்லேருந்து இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் பண்ணும். சரிங்களா? அது பேர் டிஃப்யூஷன். வோல்டேஜ் கொடுக்குறப்ப என்ன? ட்ரிஃப்ட் ஆகும். சரிங்களா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லை அங்கே என்ன கொடுத்துருக்கேன் அது பார்த்து சொல்லுவோம். வாட் மீன் த எஃபெக்ட் ஆஃப் ஃபார்வர்ட் பயாசிங் அண்ட் ரிவர்ஸ் பயாசிங் அந்த வித்தில் என்ன ஆகும்? ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணிங்கன்னா வித் வந்து ரெடியூஸ் ஆகும். ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிங்கன்னா வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே உங்கள் புக்கில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு புக்கில் ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஸோ நல்லா பாரு, இந்த டயக்ராம் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நல்லா பாரு, ஒரு மெட்டல் கேட்டாங்கன்னா மெட்டலில் கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லேப்பாக இருக்கும். சரிங்களா? ஒரு செமி கண்டக்டர்னு இந்த எனர்ஜி கேப் 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கம்மியாக இருக்கணும். இதே ஒரு இன்சுலேட்டர்னு சொன்னால் இந்த கேப் 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ நல்லா பாரு, N டைப் பி டைப்க்கு என்ன ஆகும்? அந்த கிராஃப் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இந்த மாதிரி கிராஃப் உங்கள்கிட்ட கேட்கலாம். நல்லா பாரு, அதான் நான் சொல்லி கொடுத்தது. டெம்பரேச்சரோட வேல்யூ மோர் தென் 0 டிகிரி கெல்வின் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N டைப் செமிகண்டக்டரில் இங்கே வரும் சார். இது டோனர் லெவல், அதனால EDன்னு போட்டிருக்காங்க. சரியா? இதே பி டைப் செமிகண்டக்டர்னா இந்த இடத்துல லைன் வரும். இது பேர் அக்செப்டார் லெவல். ஸோ டோனர் லெவலோட வேல்யூ பாரு, நான் தப்பாக சொல்லிட்டேன். 0.01 நான் 0.005 சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட வருது, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன் தப்பு? ஓகே, அந்த 0.05 வந்து இங்கே இருக்கிற வேல்யூ, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல 0.05 எழுதிட்டு அப்புறம் மாற்றினது ஏன் தப்பு தான். இந்த வேல்யூ என்னது? 0.01 தான். ஓகே, வேல்யூ எவ்வளோ? 0.01 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அந்த வேல்யூஸ் போடலனாலும் அந்தளவுக்கு ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஓகே, ஸோ N டைப்பில் இங்கே இருக்கும், P டைப்பில் இங்கே இருக்கும். N டைப்பில் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறோம், அதனால டோனர் லெவல் ED. இதில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறோம், அதனால அக்செப்டர் EA. ஓகே, ஸோ பேசிக்கலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா பாரு, டிஃப்யூஷன் அண்ட் ட்ரிஃப்ட் ரெண்டு இம்பார்ட்டன்ட் என்ன ப்ராசஸ்? டிஃப்யூஷன் ட்ரிஃப்ட் நடக்கும். சரிங்களா? டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் PN ஜங்ஷன் அண்ட் டியூ டு கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட், ரெண்டு சைட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, சரிங்களா, ஹோல்ஸ் வந்து P சைட்லேருந்து N சைடு போவாங்க, எலக்ட்ரான் என்ன ஆவாங்க? N சைட்லேருந்து P சைடுக்கு வருவாங்க. ஓகேவா? ஸோ இதான் ரொம்ப முக்கியம். பேசிக்கலி என்ன ப்ராசஸ் இது? டிஃப்யூஷன். எலக்ட்ரான் இங்கே இருக்க எலக்ட்ரான் அங்கே போவோம், அங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே வருவோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன கொடுத்து வச்சுருக்காங்க பார்த்துரு.
எக்ஸ்பிளேஷன் ஆஃப் எனர்ஜி பேண்ட் கேப். நல்லா பாரு, இந்த இடத்துல பேண்ட் கேப் தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் என்ன? கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்குது, ரெண்டு சைட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது? மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், அதாவது என்னது என் சைடில் என்ன மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்? எலக்ட்ரான். எலக்ட்ரான் வந்து அங்கேருந்து இங்கே வரான், ஹோல்ஸ் என்ன ஆகிறான்? பி சைட்லேருந்து என் சைடுக்கு போகிறான். இதோட பேர் தான் டிஃப்யூஷன். ஓகே, இதே ட்ரிஃப்ட்னா என்ன சார்? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்ப எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுறாங்க? பி சைடில் இருக்க எலக்ட்ரான் என் சைடுக்கு போகிறான். பி சைடில் இருக்க எலக்ட்ரான், பி சைடில் வந்து எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஓகேவா? மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் இங்கேருந்து அங்கே போகிறான், அங்கேருந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்னா ஹோல் இங்கே வருவான். ஸோ an electron on p side of the junction move to n side and hole on n side வந்து என்ன ஆகுறா? p side மூவ் ஆகுறா. இதோட பேர் தான் என்னது? ட்ரிஃப்ட். ஓகே, அப்புறம் என்ன சொன்னாங்க? ஃபார்வர்ட் பயஸில் வித் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ரிவர்ஸ் பயஸில் வித் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். முடிஞ்சா? ஸோ ரொம்ப சிம்பிள், நீ மார்க் ஸ்கோர் பண்ணுறதுல ரொம்ப ஈஸி. அடுத்து என்ன கேட்குறாங்க பார்ப்போம். With the help of circuit diagram, briefly explain the working of full wave rectifier with PN junction diode. Okay sir. Draw the VI characteristics of PN junction diode. Explain how this characteristic. Okay sir. நல்லா பாரு, இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு நடத்தி வச்சிருக்கேன். நான் உனக்கு இது சர்க்கியூட் டயக்ராம் வந்து புக்கில் இருக்கிறத காமிச்சிருக்கேன். நான் வரைகிறதுக்கு சோம்பேறித்தனம், வரைய முடியாது வரைய தெரியாதுன்னு இல்லை, சோம்பேறித்தனம் அவ்வளோதான் சார். இப்போ நல்லா பாரு, சென்டர் டேப் அடித்தது. ஓகே, எக்ஸாக்டாக புக்கு டயக்ராம் மேட்ச் ஆகாது. ஏன்னா புக்கில் வந்து இங்கேருந்து நடுவில் கொண்டு வந்திருப்பான், ஆனா ஊனா பண்ணி வச்சுருப்பான். நான் என்ன பண்ணுறேன் பாரு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது சென்டர் டேப். ஓகே, சென்டர் டேப்பில் ஆரோ மார்க்கில் வராது வாத்தியார், நீ இஷ்டமாக சொல்லுவேன். உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருப்பானா, சென்டர் டேப்பை இங்கேருந்து கொண்டு வந்திருப்பான், இதோட அவுட்புட்டை ரெசிஸ்டன்ஸ் இங்கே கொண்டு வந்துருவாது. இங்கே சேர்க்குறதுல வேறு சேர்த்தா என்ன சொத்தை அழிய போகுது? அழியாது. இப்போ நல்லா பாரு, இங்கே வந்து சென்டர் டேப் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் யூஸ் பண்ண டிரான்சிஸ்டர் பற்றி டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி சொல்கிறேன். 12-0-12 டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது இங்கே 12 வோல்ட், இங்கே 0 வோல்ட், இங்கே -12 வோல்ட். அப்போ இந்த டயோடு பார், இந்த டயோடில் இங்கே ஹையர் வோல்டேஜ் போகுதா? கரெக்டாக இல்லையா? வென் கம்பேர் டு தட் 0 கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ஹையர் வோல்டேஜ் இருக்குது. அப்போ இது ஃபார்வர்ட் பயாஸ் ஆயிருமா? இந்த டயோடு பாரு, 0 இங்கே வந்து ஒரு சைடு 0 வருது, இன்னொரு சைடு -12 போகுது. புரியுதா இல்லையா? 0 and -12 வருது. அதாவது இந்த 2 வோல்டேஜ் இவனுக்கு, இந்த 2 வோல்டேஜ் அவனுக்கு. அப்போது ஃபஸ்ட்டு கேஸில் இவனை பொறுத்த இருக்க வரைக்கும் இவனுக்கு வர வேவ் எப்படி இருக்க போகுதுன்னா, நல்லா பாரு, ஃபஸ்ட்டு 12க்கும் 0க்கும் நடுவில் இருக்குமா? ஸோ ஃபஸ்ட்டு வேவ் இப்படி இருக்கும். அடுத்து என்ன ஆகும்னா, இது மொத்த வேவ் அப்படி ஷிஃப்ட் ஆகும். அப்போ -12 மேலே போயிடும். அப்போ -12 வோல்ட் இப்படி இருக்கும். அடுத்து 12 வோல்ட், அடுத்து -12. இது வந்து என்னன்னா, இந்த டயோடு ஏன்னு வச்சுக்கோ, ஏ டயோடு கூட வர வோல்டேஜ். ஸ்டார்டிங்கில் பாரு, இவனுக்கு +12 போகிறப்ப இவனுக்கு -12 இருக்குது. அப்போ இவனுக்கு வர வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா, இதுக்கு உல்ட்டாவாக இருக்கும். புரியுதா? இப்போ நம்ம அவுட்புட் பார்ப்போம். நல்லா பாரு, ஏ டயோடு 12-0 ஃபார்வர்டு பயாஸா? அப்போ ஏ டயோடு வந்து ஒர்க் பண்ணுது. அப்போ அவுட்புட் வருமா? வரும் சார். அந்த நேரத்தில் இந்த டயோடு என்ன ஆயிடுச்சு சார்? ரிவர்ஸ் பயாஸ். ஏன் சார்? ஏன்னா நல்லா பாரு, 0 வந்து என் டைப்லேயே, -12 பி டைப்பில் இருக்குது. சரியா? அப்போ ரிவர்ஸ் பயாஸ் ஆயிடுச்சு. அப்போ கரண்ட் எதுவுமே வராது, வோல்டேஜ் எதுவுமே வராது. இதனால் அடுத்து என்ன ஆக போகுது? இவன் ப்ளஸ் இவன் மைனஸ். இப்போ இவனுக்கு பாரு, இங்கே நெகட்டிவ், இந்த வேல்யூ பாசிட்டிவ். அப்போ இவன் ரிவர்ஸ் பயாஸ் ஆகிட்டான். தெரியுதா? ரிவர்ஸ் பயாஸ் ஆகிட்டான். இவன் எந்த கரண்ட்டும் கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த நேரத்தில் இவன் என்ன ஆயிடுறான்? ஃபார்வர்டு பயாஸ் ஆயிடுறான். அப்போ கரண்ட் இவன் கொடுக்க போகிறான், இல்லை வோல்டேஜ் இவன் கொடுக்குறான். புரியுதா? ஸோ அவுட்புட் இப்படி வரும். இதுதான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஓகே, நான் புக்கில் டயக்ராமும் காமிச்சிடுறேன். VI கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் PN ஜங்ஷன் டயோட். PN ஜங்ஷன் டயோடோட VI கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லா பாரு. நீ எதுவுமே மென்ஷன் பண்ண வேணா, இந்த இடத்துக்கிட்ட வரப்போ ஒரு 0.7 வோல்ட், இந்த இடத்துல 0.8 வோல்ட், இந்த இடத்துல 0.6 வோல்ட், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடு. ரிவர்ஸில் பார்த்தோன்னா இப்படியே வந்து இப்படி இறக்கி, இந்த இடத்துல அவலான்ச்சி வந்து ஒரு -100 வோல்ட் கிட்ட, இது சும்மா ஒரு -18 போடு. வேல்யூ போடலன்னா பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறாங்க? எதனால் சார்? இது வந்து ரெக்டிஃபிகேஷனுக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சார்? இது வந்து மில்லி ஆம்பியரில் இருக்கும், இது மைக்ரோ ஆம்பியரில் இருக்கிற கரண்ட். எந்த ப்ராப்பர்ட்டினால சார் நீங்கள் வந்து இது டயோடாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, during reverse bias no current flows through the diode. reverse biasல கரண்ட் எதுவுமே ரிவர்ஸ் பயாஸில் ஃப்ளோ ஆகாது. டியூரிங் ரிவர்ஸ் பயாஸ் நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த டயோடு. இது எழுதுனா போதும்.
கார்பன் அண்ட் சிலிக்கான் ஹேவ் சேம் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர். ஆனால் ஏன் சார் கார்பன் இன்சுலேட்டரான சிலிக்கான் செமிகண்டக்டர்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனில் சரிங்களா, கார்பனில் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும் சார். அதாவது n is equal to 2ல அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்குது. சிலிக்கானில் பார்த்தோன்னா 1 2 3, அவுட்டர் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3ல வரும். ஓகேவா? அப்போ இங்கே எனர்ஜி கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.4 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருக்கும். எனர்ஜி கேப் எவ்வளோ இருக்கும்? 3.4 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கிட்டே போயிடும். எப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இங்கே இருக்கிற எலக்ட்ரானை நான் வெளியே கொண்டு வரணும். இங்கே இருக்க எலக்ட்ரானை நான் வெளியே கொண்டு வரணும். அப்போ எவ்வளோ எனர்ஜி தேவை? 13.6. n is equal to 2ல இருக்கான். சரியா? டிவைட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 3.4. கரெக்டாக இல்லையா? அப்போ உங்கள் எனர்ஜி கேப் எவ்வளோ? 3.4. 3.4 எனர்ஜி கொடுத்தது உங்களால் வெளியே கொண்டு வர முடியும். இது n is equal to 3ல பார்த்தோன்னா 13.6 டிவைட் பை 3யோட ஸ்கொயர் என்ன? 9. ஸோ 1.51. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலே எலக்ட்ரானை வெளியே எடுத்துடலாம். ஸோ அதனால் இது 3யை விட அதிகம்னால இது வந்து இன்சுலேட்டர், இது 3யை விட கம்மினால இது செமிகண்டக்டர். நீங்கள் இந்த வேல்யூஸ்லாம் கூட சொல்ல வேண்டாம். சரிங்களா? அங்கே n is equal to 2ல இருக்கான், அதனால் எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். அது பேசிக்கலி ஒரு இன்சுலேட்டர் மாதிரி இருக்கும். n is equal to 3ல இருக்கிறதுனால நான் கம்மியான எனர்ஜி கொடுத்தாலும் இந்த எலக்ட்ரானை வெளியே எடுத்துட முடியும். சரிங்களா? அவ்வளோதான். அகைன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கிறதா, புக்கில் இல்லாதெல்லாம் கொடுக்கல. ஸோ நல்லா பாரு, நான் சொன்னேன் பார்த்தியா, ஒன்று பண்ணணும். இப்போ நான் சொல்கிறது கேளு. இங்கே எக்ஸ்ஒய் கொடுத்துருக்கான்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே கொடுத்துட்டு இதை நேராக இங்கிட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சி போயிட போகுது? ஒன்றும் குறையாது. அவங்க இப்படி தான் போடுவாங்க. ஒர்க்கிங் என்ன? இன்புட் வோல்டேஜ் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் டேப் பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? அட் தட் இன்ஸ்டன்ட் பியில் எப்படி இருக்கும்? நெகட்டிவ். ஸோ ஏ வந்து பாசிட்டிவ், அப்போ பி நெகட்டிவ் இருக்கும். அப்போ ஏ வந்து ஃபார்வர்ட் பயஸில் கண்டக்ட் பண்ணும், பி வந்து ரிவர்ஸ் பயஸ்னால கண்டக்ட் பண்ணாது. ஓகே, அடுத்து என்ன ஆகும்? அப்படியே பொலாரிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ மேலே இருக்கிறது வந்து கண்டக்ட் பண்ணாது, கீழே இருக்கிறது கண்டக்ட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு சர்க்யூட் டயக்ராம் போட்டால் போதும். இந்த இடத்துல பாரு, இதுக்கு வேல்யூ அவனே கொடுக்கலையா? சரிப்பா. டயக்ராம் ஷோஸ் தட் டயோடு கண்டக்ட் இன் ஃபார்வர்ட் பயஸ் அண்ட் டஸ் நாட் கண்டக்ட் இன் ரிவர்ஸ் பயஸ். ஸோ ரிவர்ஸ் பயஸில் அது கண்டக்ட் பண்ணாது, அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அதை ரெக்டிஃபயருக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து பாரு, the 4 bonding of electron in silicon and carbon lies respectively in second and third orbit. So கார்பனில் வந்து செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கும், சிலிக்கானில் தேர்ட் ஆர்பிட்டில் இருக்கும். அதனால் வந்து எனர்ஜி ரெக்வயர்டு, சரிங்களா, எனர்ஜி ரெக்வயர்டு டு டேக் அவுட் 1 electron from their atom will be less than that of carbon. கார்பனை விட சிலிக்கான் லெஸ் இருக்கும். அந்த சிலிக்கானுங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணல. அதனால் சிலிக்கானில் வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்? கண்டக்ட் பண்ணி வைக்க முடியும். இது நம்ம புக்கில் எங்கே இருக்குது பாரு. ஸோ அந்த டாபிக் மேலே போயிடுச்சு. நான் இப்போ ஃபஸ்ட் உனக்கு இது காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பாரு, இந்த கிராஃப் கேட்டாங்கன்னா நல்லா பாரு, 0.6 0.7 0.8 இது இந்த கிராஃப். இங்கே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 100 கிட்டே பிரேக் டவுன் அடிக்கணும். சரியா? இது டிரான்ஸ்ஃபார்மர், இது ஹாஃப் வேவ் கேட்கல, ஃபுல் வேவ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபுல் வேவ்க்கு இந்த சர்க்யூட் வரைஞ்சிரு, இதை தூக்கி மேலே போட்டால் என்ன ஆகும் எனக்கு தெரியல. நல்லா பாரு, நான் அப்பயும் இதான் நடத்தியிருக்கேன். சரியா? எனக்கு அது வரைய பிடிக்கும், ஈஸி தானே, எனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நான் வரைஞ்சிட்டு போகிறேன். ஓகே, ஸோ மேலே இருக்க டயோட் D1 D2 இல்லை ஏபின்னு வச்சுக்கோ. இப்போ நல்லா பாரு, D1க்கு போகிற அவுட்புட் இவ்வளோ, D2க்கு போகிற இன்புட், சாரி அவுட்புட்டில் இன்புட் வோல்டேஜ் இப்படி. ஸோ மொத்தம் அவுட் சரி இவ்வளோ. இந்த கிராஃப் போட்டு சும்மா எழுதினா போதும். D1 வந்து கண்டக்ட் ஃபார்வர்ட் பயஸில் இருக்கப்போ D2 ரிவர்ஸ் பயஸ். D1 கண்டக்ட் பண்ணும், D2 கண்டக்ட் பண்ணாது. உல்ட்டா சைக்கிள் வந்து உல்ட்டா வரப்போ D2 வந்து ஃபார்வர்ட் பயஸ், D1 ரிவர்ஸ் பயஸ். அப்போ D2 கண்டக்ட் பண்ணும், D1 கண்டக்ட் பண்ணாது. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும்னு சொன்னாலே போதுமானது. அது ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின். சரியா? இந்த கார்பன் ஏன் வந்து இது பண்ணாது, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். இங்கே வராது. இங்கே பாரு. சரியா? 4 பாண்ட் இருக்குது சார், சிலிக்கான் ஜெர்மானியம் எல்லாத்து கார்பனுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கார்பனில் n is equal to 2ல இருக்கான், சிலிக்கானில் n is equal to 3ல அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். சரியா? இதில் வந்து n is equal to 4ல இருக்கான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். அதனால் பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல அதிகமாக இருக்கும் எது? எனர்ஜி. அவ்வளோ எனர்ஜி வந்து நம்ம கொடுக்குறது கஷ்டம். அதனால் கார்பன் வந்து பேசிக்கலி என்ன பண்ணும்? செமிகண்டக்டராக, சாரி இன்சுலேட்டராக பிஹேவ் பண்ணும். மிச்ச நேரத்தில் சிலிக்கானும் ஜெர்மனியும் வந்து செமிகண்டக்டராக பிஹேவ் பண்ணணும். அதுதான் சொல்கிறேன்ட்டு புரியுதா? ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஓகே, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா? இந்த கொஷினுக்கு
explain how free electron in a metal at constant temperature attain average velocity under the action of electric field, hence obtain the expression for it. Average velocity, drift velocity formula கேக்குறான், ரொம்ப simple. Velocity is equal to initial velocity plus acceleration into time. Initial velocity சரி, இந்த இடத்துல ரெண்டு சும்மா ஸ்டெப் எழுது. Initial velocity பார்த்தீங்கன்னா அதாவது நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி when E is equal to 0. எலக்ட்ரிக் ஃபீல்டில் எதுவுமே கொடுக்கல சார். அப்போ எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ரேண்டம் டைரக்ஷனில் போகும். ஓகேவா, நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ரேண்டம் டைரக்ஷனில் போகும். அப்போது ஒரு எலக்ட்ரான் எந்த டைரக்ஷனில் போகுதோ இன்னொரு எலக்ட்ரான் கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாமே ஆப்போசிட்டில் போகுது சார். அப்போ வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அப்போ இதோட சம் என்ன ஆயிரும்? இனிஷியல் வெலாசிட்டி 0. புரியுதா? சம் ஆஃப் ஆல் த இனிஷியல் வெலாசிட்டி சேர்ந்தால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் சார். அப்போ வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு. இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்ப ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? ஆக்சலரேஷன் இன்டூ டைம். இந்த இடத்துல நான் என்ன எழுத போகிறேன்? ஃபோர்ஸ் வந்து m இன்டூ ஏ. சரியா? ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, மாஸ் இருக்குன்னா ஆக்சலேஷன் வந்து F = m. அதே மாதிரி F = என்ன? QE. எலக்ட்ரான்னு சொன்னால் இது ஈன்னு மாற்றிக்கோ. அப்போ ஆக்சலேஷனோட வேல்யூ என்ன? EE/m. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. EE/m இன்டூ டவ். டவ் வந்து என்ன சார்? டவ் வந்து ரிலாக்ஸேஷன் டைம், அதாவது ஒரு கொலிஷனுக்கும் இன்னொரு கொலிஷனுக்கு நடுவில் கிடைக்கிற டைம் தான் டவ். ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. Consider two conducting wire A and B of same diameter but made up of different material. Joined in series. Seriesல இருக்குன்னு சொன்னா எது சேமா இருக்கும்? கரண்ட் சேம். சீரீஸ்ல இருக்குன்னா கரண்ட் சேம். I1 is equal to I2 போட்டுக்கோ. The number density of A is 1.5 times that of B. Ratio of drift velocity கேட்குறான். ஓகே சார், ரொம்ப சிம்பிள். நல்லா பாரு, கரண்ட்டோட ஃபார்முலா என்ன? VENA. VENA. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்னு சொல்லிட்டா, ஆனால் ஏரியா சேமா? ஏன் சார்? டயாமீட்டர் சேம். டயாமீட்டர் சேம்னா ஏரியா சேம். அப்போ இந்த ஏரியா கேன்சல். எலக்ட்ரான்னு சொன்னால் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட். அப்போ வெலாசிட்டி ஆஃப் A பை வெலாசிட்டி ஆஃப் B ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் B, சார்ஜ் டென்சிட்டி. சரியா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம் இன் B பை நம்பர் ஆஃப் இது A. என்ன சொல்லிட்டான்? ஏல வந்து 1.5 டைம்ஸ் Z ஆஃப் B. அப்போ ஏவோட வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்? 1.5 டைம்ஸ் Z ஆஃப் B. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் 1/1.5 போடு. இல்லைன்னா 1/5 1.5 3/2. ஸோ 1/1.5 2/3. இப்படியும் எழுதிக்கோ. ஓ அவ்வளோதானா? ரொம்ப சிம்பிள் சார். ஆன்சர் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீ ரொம்ப 5 மார்க்கு சார், ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னு உட்காரக்கூடாது. ஓகே, எப்படி மார்க் வருதுன்னு பாரு. எக்ஸ்பிளனேஷன் கேட்குறான். அப்டைன் த வெலாசிட்டி. எக்ஸ்பிளனேஷன் என்ன? அண்டர் த எஃபெக்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் எலக்ட்ரான் என்ன பண்ணும்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? F = -E × E. டியூ டு த ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்? ஆக்சிலரேட் ஆகும். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கிடைக்க போகுது. ஃபார்முலா என்ன பாரு? ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு E/m. அதை மைனஸ் விட்டு தள்ளு. வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? V = U + AT. ரெண்டு VVன்னு போட்டு வச்சிருக்கான். இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 0. ஸோ அதான் இங்கே எழுதி வச்சிருக்காங்க. ஓகேவா? இனிஷியல் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன சார்? 0. ஏன்னா ரேண்டமாக எல்லா டைரக்ஷனில் போகிறனால நெட் வெலாசிட்டி 0 ஆயிடும். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? EE/m × τ. மைனஸ் போடலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பாரு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா கேட்குறாங்க. சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்ன வருது? 2/3 வருது. முடிஞ்சா? என்னையோட வேல்யூ 1.5 டைம்ஸ் NB. சேம் ஆன்சர் வந்துருச்சு. ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நீ கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. A cell of EMF E, internal resistance R is connected across a variable road R. Draw the plot showing the variation of terminal voltage V under R. Vக்கும் Rக்கு நடுவில். சரிங்களா? Vக்கும் Rக்கும் கிராஃப் கேட்குறான். நல்லா பாரு, நீ V is equal to epsilon minus I into R. இதில் வந்து ஆரே இல்லை, கேபிட்டல் ஆரே கிடையாது. ஆமாவா இல்லையா? அப்போ இந்த ஃபார்முலாவை நான் எப்படி எழுதுறது? இந்த ஐக்கு பதிலாக நான் எப்சிலான் பை R + Rன்னு எழுதலாம். அப்போ இது பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எப்சிலான் மைனஸ் எப்சிலான் R டிவைட் பை R + R. எல்சிஎம் எடுத்தனா வியோட வேல்யூ எப்சிலான் R டிவைட் பை R + R. சரிங்களா? இந்த வேல்யூ, இந்த கிராஃப் அருமையான ஒரு கிராஃப். ஏன்னா சின்ன வேல்யூக்கு பார்த்தோன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சின்ன வேல்யூக்கு எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். வேல்யூ அதிகமாக நியூமரேட்டரும் அதிகமாக இருக்கும், டினாமினேட்டரும் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? ஆல்மோஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட்டை போய் அரைஞ்சிரும். அப்போது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் என்னது? எப்சிலான். இது வந்து வோல்டேஜ் வர்சஸ் ஆரோட கிராஃப். ஞாபகம் வச்சுக்கோ. வோல்டேஜ் வர்சஸ் ஆர் கிராஃப் கேட்டாங்கன்னா இப்படி ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அப்புறம் வந்து என்ன ஆயிரும்?
ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக போயிடும். வேறு என்ன கேட்குறான்? வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் கேட்குறான். வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் கேட்குறான். ஸோ நல்ல பேர் V is equal to எப்சிலான் மைனஸ் IR. கரெக்டாக இல்லையா? இதில் கரண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுக்க சொல்கிறான். வோல்டேஜ் வர்சஸ் கரண்ட் கிராஃப் கேட்குறான். நல்லா பாரு, கரண்ட்டோட வேல்யூ 0 போட்டால் V is equal to எப்சிலானா, கரண்ட்டோட வேல்யூ 0ன்னு போட்டுறா, I is equal to 0, அப்போ இந்த வேல்யூ எப்சிலானா இருக்கும். அடுத்து என்ன? நெகட்டிவ் கிராஃப் ஸ்லோப். ஸோ இதுதான் சார் உங்கள் கிராஃப். 3 cell each of EMF E but internal resistance என்ன இவ்வளோ சார், ஆர் கனெக்டட் இன் parallel. ஓகே சார், parallel கனெக்ட் பண்ணுறீங்க across a resistor R. obtain the expression for current flowing in the circuit and terminal voltage difference across the equivalent cell. 3 செல் இருக்குது சார். நல்லா பாரு, இதை உட்காந்து நான் சால்வ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் பெரிய முட்டாளாக இருக்கணும். சரியா? ஒரு பேட்ரி எப்சிலான் ரெசிஸ்டன்ஸ் 2R, இன்னொரு பேட்ரி எப்சிலான் ரெசிஸ்டன்ஸ் 3R, இன்னொரு பேட்ரி எப்சிலான் ரெசிஸ்டன்ஸ் 6R சொன்னியா? ஆமாம் சார். இதை நான் உட்காந்து சால்வ் பண்ணியும் உனக்கு காமிச்சேன்னா நான் முட்டாள். சரி, ஈக்குவலண்ட் வோல்டேஜ்னா சால்வ் பண்ணி தானே ஆகணும். நல்லா பாரு, ஈக்குவலண்ட் வோல்டேஜ் யோசிச்சு பாரு. ஓகே, என் கிளாஸ் கவனிக்கலன்னா உங்களுக்கு தெரியாது. பட் யோசிச்சு பாரு, நான் பேரலில் 1.5 வோல்ட் பேட்டரி 1.5 வோல்ட் பேட்டரி கலெக்ட் பண்ணுறேன். அப்போ ஈக்குவலண்ட் என்ன இருக்கும்? அதே தான். அப்போ எப்சிலான் 3 பேட்டரி கனெக்ட் பண்ணீங்கன்னா ஈக்குவலண்ட் என்ன வரும்? அதே எப்சிலான் தான் வரும். சரியா? அப்போ ஆன்சர் எப்சிலான் தான் கிடைக்க போகுது. நம்ப மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறது? E equivalent by R equivalent is equal to E1 by R1 plus E2 by R2 plus E3 by R3. சரியா? இப்போ இந்த R equivalent என்ன சார்? 1 by R equivalent ஓட வேல்யூ 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஓகேவா? இல்லை நான் என்ன பண்ணேன், இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் ஈக்குவலன்ட் கண்டுபிடி. இது ரெண்டு பேரலா, அப்போ R1 R2 by R1 plus R2 போட்டுக்கோ. இதுக்கு வர ஆன்சரும் இதுக்கு வர இதோட கூட சேர்த்து பேரலில் கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ 1 by 2R plus 1 by 3R plus 1 by 6R. அகைன் பார், பேரலாக இருக்கா? அப்போ 3 வேல்யூ கனெக்ட் பண்ணாலும் சரி, 1000 வேல்யூ கனெக்ட் பண்ணாலும் சரி, ஆன்சர் வந்து சின்ன வேல்யூவோட சின்னதாக வரும். அப்போ என்னோட R ஈக்குவலண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2R விட சின்னதாக தான் வரும். எல்சிஎம் என்ன 6, அப்போ இந்த இடத்துல 3 ஆயிரும், இது 2 1, 3 plus 2 plus 1 வந்து 6R, 6 by 6R. ஸோ இது வந்து 1 by R ஈக்குவலண்ட். இது கேன்சல் பண்ணிட்டா 1 by R. அப்போ R ஈக்குவலண்ட் என்ன ஆயிடுச்சு? R ஆயிடுச்சு சார். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் பாரு, எப்சிலான் சரியா, இது E ஈக்குவலண்ட் பை R ஈக்குவலண்ட். R ஈக்குவலண்ட்டோட வேல்யூ என்ன? R சார். டிவைட் பை ஃபஸ்ட்டு பேட்ரி டிவைட் பை 2R, செகண்ட் பேட்ரி பை 3R, தேர்ட் பேட்ரி பை 6R. எல்சிஎம் எடுத்தனா எனக்கு 6 எப்சிலான் பை 6R கிடைக்குமா? எப்படி சார்? ஏன்னா இப்போ பாரு, இப்போ தான் நான் எடுத்து பார்த்தீங்க, கரெக்டாக இல்லையா? இங்கே வந்து 1 by R, 1 by 2R, 1 by 3R, 1 by 6Rக்கு எடுக்கிறப்ப எனக்கு 6 by 6R தான் வந்துச்சு. ஸோ எப்சிலான் டைம் 6 by 6R, அவ்வளோதானே? புரியுதா? இது கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு எப்சிலான் பை R. அப்போ ஏன் எப்சிலான் ஈக்குவலண்ட்டோட வேல்யூ பாரு, இந்த RR கேன்சல் ஆச்சு. எப்சிலானோட ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன? எப்சிலான். நான் அதை ஃபஸ்ட்டே சொன்னேன், எல்லாமே எப்சிலான் எப்சிலான் எப்சிலான்னா ஈக்குவலண்ட் டு எப்சிலான் தான் வரும் பேரலில். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பேட்டரி என்ன பண்ணுறான்? கரண்ட் ஃப்ளோயிங் இந்த சர்க்கியூட், கரண்ட் எவ்வளோ போகுது, அப்புறம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அக்ராஸ் ஈக்குவலண்ட் செல். இந்த செல்லுக்கு அக்ராஸாக வர பொட்டென்ஷியல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் கரண்ட் கேட்குறான். சர்க்கியூட்டில் போகிற கரண்ட்டை நான் சிம்பிளாக என்னென்னு எழுதிக்கலாம், எப்சிலான் டிவைட் பை R ப்ளஸ் R. இந்த இடத்துல R ஈக்குவலண்ட்டோட வேல்யூ என்ன சார்? கொஷினில் Rனே கொடுத்துட்டான். அப்போ இவ்வளோ தான் சார் கரண்ட்டோட ஃபார்முலா. ஓகேவா? வோல்டேஜ் கேட்குறான். வோல்டேஜை நான் எப்படி எழுதிக்கலாம்? எப்சிலான் மைனஸ் I இன்டூ ஸ்மாலர் வேல்யூ என்ன? R தான். இல்லைனா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் Rன்னு எழுதணும்னா இப்போ தான் நான் போன கொஷினில் தான் நான் சொல்லி கொடுத்தேன். இதில் ஐக்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? R ப்ளஸ் R. ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஃபார்முலா தான். சரிங்களா? இது வோல்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட், இது வோல்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இது எதுக்கு அக்ராஸா? இது வந்து இதுக்கு அக்ராஸா? அவன் ஈக்குவலண்ட் செல்லுக்கு அக்ராஸா கேட்குறானா? அதாவது செல்லுக்கு அக்ராஸா எவ்வளோ ஃபால் ஆகும்னா இந்த வேல்யூ I இன்டூ R. சரியா? ஐயோட வேல்யூ இது,
இதானே ஐ இன்டூ ஆர் கேட்குறான், அதாவது செல்லுக்கு அக்ராஸா. இது எதுக்கு அக்ராஸா? ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா. இது என்னது? அந்த செல்லுக்கு அக்ராஸா எவ்வளோ வோல்டேஜ். அப்போ இந்த ஐ இன்டூ ஆர் கேட்குறான்னா ஐயோட இது ஆரால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா, இந்த வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா. இது பேசிக்கலி V is equal to capital I into R. இது செல்லுக்கு அக்ராஸா, V is equal to I times small r. ஸோ உனக்கு டவுட்டாக இருக்குன்னா ரெண்டுத்தையும் எழுதி வச்சிரு. எதுக்கு அக்ராஸா நம்மளுக்கு தெளிவாக தெரியலன்னா எழுதி வைக்கிறது சேஃப் நம்மளுக்கு. வேரியேஷன் ஆஃப் ஆர் நல்ல பாரு, கிராஃபை பாரு. ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், அப்புறம் இந்த கர்வ் அடிக்குது. நான் இந்தளவு கர்வ் கொடுத்துருக்க மாட்டேன், நீ இந்த கர்வ் கொடுத்து பழகிக்கோ. இந்த இடத்துல ஃபார்முலா எழுதிடு, V capital R divide by epsilon capital R divide by small r plus capital R. இது ரெண்டாவது கிராஃப். ஓகேவா? நான் அகைன் இந்த கிராஃப் என்னது பாதியில் தொங்க விட்டேன். ஓகே, உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் பண்ணதுனால அது ஃபுல்லாக முடிக்கல. இந்த கிராஃப் கரெக்டாக வரைகிறீங்கன்னு சொன்னால் இப்படி வருது சார். ஓகே, இந்த கிராஃப் கீழே வரைக்கும் வந்து டச் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதிரு பக்கத்தில், V is equal to epsilon divided by R plus R. இங்கே பார்த்தோன்னா இங்கே என்ன ஈக்குவேஷன் எழுதுற, இங்கே இருக்கிற ஈக்குவேஷன் தான் இது. சரியா? ஸோ V is equal to epsilon minus I times R. அடுத்து பாரு, மூணுத்தையும் கண்டுபிடிச்சி R ஈக்குவலண்ட் வழி R, E ஈக்குவலண்ட் E தான் வரும் சார். சரி, E ஈக்குவலண்ட் வழி அப்போ கரண்ட் எவ்வளோ? எப்சிலான் டிவைட் பை R plus R. ஸோ இந்த R ஈக்குவலண்ட் வழி R தான் வந்துச்சு, E ஈக்குவலண்ட் வழி E தான் வந்துச்சு, அதனால நம்ம டேரெக்டாக போட்டோம். டெர்மினல் வோல்டேஜ் கேட்குறாங்க. ஸோ நல்லா பாரு இந்த ஃபார்முலா. ஸோ டெர்மினல் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் இது, அக்ராஸ் செல்னு சொன்னாங்கன்னா இந்த வேல்யூ சார். இந்த அளவுக்கு வோல்டேஜ் எதுக்கு அக்ராஸாக ட்ராப் ஆகும்? செல்லுக்கு அக்ராஸாக ட்ராப் ஆகும். ஓகே, அதனால் நம்ம ரெண்டுத்தையும் எழுதி வைக்கிறது பெட்டர். வாத்தியருக்கு எது வேணுமோ அவங்க எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஏன்னா எனக்கு பொறுத்தவரை கொஸ்டினில் பாரு, டெர்மினல் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ஈக்குவலண்ட் செல், செல்லுக்கு அக்ராஸாக தானே ஈக்குவலண்ட் கேட்டிருக்கான். இப்போ பேசிக்லி உங்கள் சர்க்யூட் டயக்ராம் இப்படி இருக்குன்னு சொன்னால் இது ஒரு கேபிட்டல் ஆர் ரெசிஸ்டன்ஸ். அவன் என்ன கேட்குறான், இங்கே வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ? இங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கரெக்ட். சரியா? இது பேசிக்லி இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக ட்ராப் ஆகிற வோல்டேஜ். ஓகேவா? Draw the circuit for studying VI characteristics of PN junction diode in forward bias and reverse bias. Forward biasனா ரொம்ப சிம்பிள். சரியா? அகைன் நான் காம்ப்ளிகேட் பண்ண மாட்டேன். ஒரு பேட்டரி இருக்குது, இதில் நான் வோல்டேஜ் மாற்றிக்கிற மாதிரி ரெடி பண்ணணும். இந்த இடத்துல பேசிக் எனக்கு கரெக்டாக நீ ஆகலை. சிபிஎஸ்சி புக்கில் டயக்ராம் நல்லா இருக்குமா, ஸ்டேட் போர்டில் நல்லா இருக்குமா? நான் ஒருத்தவன் நல்லா பண்ணியிருப்பான், இன்னொருத்தவன் குழப்பி வச்சுருப்பான். இது பேட்ரி, எனக்கு என்ன ஒரு டயோடு வேணுமா? ஃபார்வர்ட் பயஸ்னால் பாசிட்டிவோட சேர்த்தாச்சு. இந்த இடத்துல நான் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணணும்னா அம்மீட்டர் இங்கே போட்டுக்கோ. நீ இங்கே போட்டாலும் சரி இங்கே போட்டாலும் சரி பிரச்சனை இல்லை. பட் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக பாசிட்டிவ் பக்கத்தில் அம்மீட்டர் போடுறது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது வோல்டேஜ் எனக்கு மெஷர் பண்ணும், அப்போ இங்கே வோல்ட் மீட்டர் அப்ளை பண்ணுறேன், ப்ளஸ்ஸு மைனஸ். சரிங்களா? இது வேரியபிள்னு காட்டுறதுக்கு இவ்வளோ தான் சார். இது ஃபார்வர்ட் பயஸ். ரிவர்ஸ் பயஸ்னால் என்ன பண்ணுறது, ஒரு அம்மீட்டர் பாசிட்டிவ் பக்கத்தில் ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிடு, டயோட உல்ட்டாவாக்கிடு. உங்கள் புக்கில் டயோட உல்ட்டா ஆக்கிறதுக்கு பதிலாக ஊரில் இருக்க எல்லா பொருள்களும் உல்ட்டாக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகேவா? இது வந்து மில்லி ஆம்பியரில் இருக்கும், இது மைக்ரோ ஆம்பியரில் இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரா த டிபிக்கல் விஐ கேரஃப். விஐ கர்வ் வரைய சொல்கிறோம். சரியா? இந்த வேல்யூ 0.6, இந்த வேல்யூ 0.7, இந்த இடத்துல வரப்போ 0.8. ஓகேவா? ஸோ இது 0.7 இங்கே நடுவில் இருக்கும். அடுத்து இப்படி வந்து இப்படி இறங்குது. இந்த வேல்யூ -100. இது வந்து மில்லி ஆம்பியர், இது மைக்ரோ ஆம்பியர். இந்த வேல்யூஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு. ஓகே சார். சிலிகான் டயோஸ் இல்லை டயோடு. டிஸ்கிரைப் briefly the following term. Minority charge injection in the forward bias, breakdown voltage. See, minority charge injectionனா என்ன? பேசிக்லி மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் நம்ம உருவாக்குறோம். சரிங்களா? மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் இன்ஜெக்ட் பண்ணுறோம், அதாவது அங்கே திணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது பேர் தான் மைனாரிட்டி சார்ஜ் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் என்ன உள்ளே அனுப்புகிறோம், அப்போ மைனாரிட்டி சார்ஜை அனுப்ப போகிறோம். அப்போ என் டைப்பில் நான் ஹோலையும், பி டைப்பில் நான் எலக்ட்ரான் அனுப்புகிறேன். இது பேர் தான் மைனாரிட்டி சார்ஜ் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ட் பண்ணுறோம், வி ஆர் இன்ஜெக்டிங் இட். ஓகேவா? அப்போ மைனாரிட்டினா என்ன, என் டைப்பில் ஹோல் வந்து மைனாரிட்டி சார்ஜ், பி டைப்பில் எலக்ட்ரான் மைனாரிட்டி சார்ஜ். அப்போ என்ன நடக்கலாம், மேபி பி டைப்லேருந்து ஒரு ஹோல் என்ன பண்ணலாம், என் டைப்புக்கு வரலாம்.
பி சைடில் வந்து ஒரு ஹோல் என்ன பண்ணலாம், என் டைப்க்கு வரலாம். அது பேர் மைனாரிட்டி சார்ஜ் இன்ஜெக்ஷன். பிரேக் டவுன் வோல்டேஜ்னா என்ன சார், ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜில் சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜில் கரண்ட் வந்து எனார்மஸ் கரண்ட் கிடைக்கும் சரிங்களா. அந்த வார்த்தை வேணால் நம்ம பார்ப்போம், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அப்ரப்ட் கரண்ட்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ நிறைய கரண்ட் கிடைக்கும், அது பேர் தான் பிரேக் டவுன் வோல்டேஜ். செக் பண்ணுவோம் ஆன்சரை. ஸோ நல்லா பாரு, உங்கள் புக்கில் நீட்டாக கொடுத்து வச்சிட்டான் சரியா. அதே மாதிரி நல்லா பாரு, இது பாசிட்டிவ் பக்கத்தில் பாசிட்டிவ் தான் கொடுத்து வச்சுருக்காங்க, நோ ப்ராப்ளம். ஸோ பாசிட்டிவ் வந்து என் சைடு பி சைடில் கனெக்ட் ஆகிருந்து, சரி நெகட்டிவ் வந்து பி சைடுனா இது ரிவர்ஸ் பயாஸ், பாசிட்டிவ் வந்து பி சைடில் கனெக்ட் பண்ணால் இது ஃபார்வர்டு பயாஸ். ஓகே. ஸோ மில்லி அம்மீட்டர், இது மைக்ரோ அம்மீட்டர். கிராஃப் இதான் சார் கிராஃப். ப்ளீஸ் டோன்ட் டிடக்ட் மார்க் ஃபார் நாட் ஷோயிங் வேல்யூ. நீங்கள் இந்த இடத்துல வேல்யூ போடல, மார்க் குறைக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அன்னி போட்டு வைக்கிறது நல்லது. நல்ல 0.6 0 இருக்கும், 0.8 ரைஸ் அடிக்கணும், 0.7 ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கும். அடுத்து இந்த இடத்துல வந்து விழுகுது சரிங்களா. மைனாரிட்டினா என்ன, ஃபார்வர்ட் பயாசிங்கில் என் சைடில் இருந்து சரிங்களா, ஃபார்வர்ட் பயாஸில் எலக்ட்ரான் வந்து என் சைட்லேருந்து என்ன ஆகுறான், பி சைடுக்கு வரான். அப்போ பி சைடில் பேசிக்கலி எலக்ட்ரான் என்ன சார், மைனாரிட்டியா. அப்போ என் சைட்லேருந்து பி சைடுக்கு வரான். ஸோ இன்ஜெக்ட் ஆகுறான், எலக்ட்ரான் இஸ் கோயிங். எங்கேருந்து, என் சைட்லேருந்து மெஜாரிட்டிலேருந்து மைனாரிட்டிக்கு வரான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸில் என்ன பண்ணுறான், பி சைட்லேருந்து என் சைடில் போனான்னா எலக்ட்ரான் ஹோல்ஸ் வந்து என்ன ஆயிரும், மைனாரிட்டி ஆயிரும். ஸோ பி சைட்லேருந்து எலக்ட்ரான் என்ன ஆகிறான், இல்லை சாரி பி சைட்லேருந்து ஹோல்ஸ் வந்து எங்கே போகிறான், என் சைடுக்கு போகிறான், அங்கே வந்து மைனாரிட்டி ஆயிரும். இது பேர் தான் மைனாரிட்டி சார்ஜ் இன்ஜெக்ஷன். வோல்டேஜ் பிரேக்னா என்ன, வோல்டேஜ் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் கரண்ட் வந்து ஷார்ப்லி இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் என்ன ஆகும், ஷார்ப்லி இன்க்ரீஸ் ஆகும். அது பேர் தான் என்னது, இந்த ஷார்ப் வோல்டேஜ். அது பேசிக்கலி என்னன்னா இந்த ஸ்ட்ரக்சரே உடஞ்சதுனால அங்கே கரண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஷார்ப்லி தான் கொடுத்துருக்கான். ஸோ நான் மேபி வந்து என்னோட எம்எஸ்சி புக்லேயோ பிஎஸ்சி புக்கில் எங்கேயோ படிச்சிருப்பேன், அப்ரப்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட். இல்லை எங்கள் நடத்தின ஸ்டாஃப் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கலாம் சரிங்களா. ஸோ வார்த்தையார் என்ன சொல்லி கொடுக்கணும், அந்த வார்த்தை வந்து உட்காந்துரும். ஸோ இங்கே புக்கில் என்ன, கரண்ட் இன்க்ரீஸஸ் ஷார்ப்லி, ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் கரண்ட் என்ன ஆகும், ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதோட பேர் தான் பிரேக் டவுன் வோல்டேஜ். ஓகேவா. இல்லை நான் டீச் பண்ண பிபிடி அப்படி இருக்கா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் எதுலேயோ நான் இருக்குது அப்படி தான் வச்சு நடத்தியிருக்கேன். ஓகே. அதனால் இல்லைன்னா நான் ஏன் லூஸ் மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ண போகிறேன். இது பாரு, நேம் 2 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் டயோட். சரியா, டயோடில் 2 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் என்னென்ன, ஒரு ப்ராசஸ் என்ன, டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா என்ன, கான்சென்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ்னால சரியா, கான்சென்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ்னால பி சைட்லேருந்து ஹோல்ஸும் என் சைட்லேருந்து எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், சேர்ந்துடும். இது பேர் தான் டிஃப்யூஷன். ட்ரிஃப்ட்னா என்ன, ஒரு மைனர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது, இங்கே இருக்கிற மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் அந்த சைடு போகிறான், அதாவது எலக்ட்ரான் வந்து பி சைட்லேருந்து என் சைடு போவான். இது பேர் தான் ட்ரிஃப்ட்டுங்கிற ப்ராசஸ். ஓகே. வித் ஹெல்ப் ஆஃப் சர்க்யூட் எக்ஸ்டெண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் ஜங்ஷன் டயோட்ஸ் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் நான் ஆல்ரெடி உனக்கு நடத்தி கொடுத்தேன். இன்புட் அண்ட் அவுட்புட் வேவ் ஃபார்ம் வரைய சொல்கிறாங்க சரியா. இன்புட் அண்ட் அவுட்புட் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஏக்கு வந்து இது இன்புட் வேவ் ஃபார்ம், பிக்கு வந்து இது இன்புட் வேவ் ஃபார்ம். சரி மாற்றி போட்டேன், பிங்கிற டயோடுக்கு இது இன்புட் வேவ் ஃபார்ம், அவுட்புட் எப்படி இருக்கும், இது அவுட்புட் வேவ் ஃபார்ம். ஓகேவா. சரிங்க சார். ட்ரா த கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜங்ஷன் டயோட் தட் மேக் இட் சூட்டபிள் ஃபார் ரெக்டிஃபிகேஷன். எதுக்காக டயோட ரெக்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம, பிகாஸ் டயோடில் பார்த்தீங்கன்னா, டயோடு ஏன் ரெக்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறோம், பிகாஸ் டயோடில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸில் எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது, ஃபார்வர்ட் பயஸில் அது நார்மலாக ஒரு கண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, அதனால தான் யூஸ் பண்ணுறோம். என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான், அதாவது நேம் டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. என்னென்ன ப்ராப்பர்ட்டி, டிஃப்யூஷன் அண்ட் ட்ரிஃப்ட். ஸோ நேம் சொன்னால் நேம் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா. அடுத்து சர்க்யூட் டயக்ராம் பாரு, சர்க்யூட் டயக்ராம் இதே தான், போன தடவை சொன்னது தான். அடுத்து ஒர்க்கிங் ஆஃப் ஜங்ஷன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார்வர்டு பயாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு இவன் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருப்பான், இவன் ரிவர்ஸ் பயாஸில். இவன் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கிறதுனால என்ன ஆகும், இவன் கரண்ட் அலோவ் பண்ணுவான், இவன் கரண்ட் அலோவ் பண்ண மாட்டான். அடுத்து என்ன ஆகும், இவன் ஃபார்வர்ட் பயாஸில் வந்துடுவான். ஓகேவா, புரியுதா. கீழே இருக்கிறவன் ஃபார்வர்ட் பயாஸில் வந்துடுவான், இவன் ரிவர்ஸ் பயாஸ் ஆயிடுவான். ஸோ அப்போதைக்கு இவன் கண்டக்ட் பண்ணுவான், அவன் கண்டக்ட் பண்ண மாட்டான், சேம் ப்ராசஸ் கோஸ் ஆன். ஸோ அதனால் என்ன ஆகும், இது நல்லா பண்ணி இந்த அவுட்புட் வேவ் ஃபார்ம் வரைஞ்சிட்டுன்னு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன சார், ஃபார்வர்ட் பயாஸில் கரண்ட்டை அலோவ் பண்ணுவாங்க, ரிவர்ஸ் பயாஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா.
ஸோ இவ்வளோ தான் சார் கொஷின். சரிங்களா, இதுலேருந்து அவ்வளோதான் கொஷின் கேட்டிருக்காங்க. நான் எல்லா கொஷினும் கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சரியா, ரொம்ப ஷார்ட் லெக்சராக இருந்திருக்கும் மற்ற லெக்சர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த லெக்சரில். நான் நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு லெக்சரில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருங்க. டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். முடிஞ்சால் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.